இன்று 24ஆம் திகதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு. லண்டன் நேரம் 8:34 ஆகிவிட்டது. ஞானத்தால் நீங்கா நினைவை விட்டு செல்ல இறைவனையும் என் அப்பம்மா நேசக்காவையும் என் இனிய பெற்றோரையும் வாழ்த்தி பொங்கல் மாதம் வாசலில் கோலம் போட்டு விறகும் அடுப்புக்களும் வைத்து பொங்கி சூரியனுக்கு படைத்து தமிழை உண்ட விழா உன்னை நினைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் விழா கொண்டாட தை மாதம் எங்களை அழைத்து நிற்கிறது என்று இன்னைக்கு தமிழை போற்றி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ்வாணி பாலனி இயக்குனர் நடாமோகனையும் வாணிமோகனையும் வாழ்த்தி வரவேற்று இன்று உதிப்புகள் 119 சார்பாக உங்கள் அனைவருக்கும் மகிழ்வான இரவு வணக்கம். இந்த நேரத்தில் எங்களோட உதிப்புகள் பேச்சாளர் சிவச்சந்திரிகா சிவசுப்பிரமணியத்தின் அம்மா வயது மூப்பில் இறைபதம் அடைந்துள்ளார். அதனால சிறிது நேரம் அவள் தற்போது இலங்கையில் இருக்கின்றார். அவருடைய அம்மா ஆத்ம சாந்தி அடைய சிறிது நேரம் நாங்கள் மௌனமாக இருந்து பிரார்த்தித்து எங்களோட நிகழ்ச்சிகளை தொடங்குவோம். அவள் நீண்ட காலமாக ஒழுங்காக வந்து எங்களை இதில் பங்கு பெற்றோம். நன்றி. அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய பிள்ளைகளும் உறவினர்களும் இதனால் உடைந்து போகாமல் திரும்பி மீண்டளவும். என்னோட 70 வயசு தானே நான் போய் பார்த்தேன். உண்மையில கவலையாக இருக்கு எனக்கு. நல்ல அழகான அம்மா என்று சொல்லிக்கொண்டு உண்மையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யசோதா கொஞ்சம் வேலை தானே, உண்மைதானே. எல்லாரையும் இந்த பிஸியான நாக்குள்ள சேர்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஒழுங்கா செய்ய முடியல. எல்லாரும் பிஸிதான வேலைன்னு சொல்லிக்கொண்டு எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான பேச்சாளர்கள் சிலர் இன்னைக்கு வர மாட்டார்கள்னு சொன்னது பொங்கல். அந்த வகையில அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நானும் நீங்களும் அவர்களை வாழ்த்து அவர்களுக்கு நன்றி என்று கூறிக்கொண்டு எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர்கள் நித்யா பாஸ்கர், விஜய் வசந்தி விவேகானந்தம், மற்றது யசோதா தர்மலிங்கம். இன்றைக்கு 2 பேர் தான் அதிகம் வருவதற்வினும் இன்றைக்கும் நிப்பாட்டக்கூடாண்டு எப்படியோ தனிங்க என்றாலும் இன்றைக்கு செய்கிறாண்டு ஒரு இதோட வந்து நான் சொல்லிக்கொண்டு உண்மைதான். இன்றைக்கு இந்த எல்லா அறங்களையும் போற்றி அதை காற்றில கலக்க விடணும் நெடுகலம் ஆசை நினைக்கிற நாங்கள். இந்த விஞ்ஞானம் எவ்வளவோ நடந்தாலும் விஞ்ஞானத்துல எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு எங்க இன்றைக்கு பொங்கல் பிந்திய பொங்கல் வாழ்த்துக்களை எங்களோட உதிப்புக்கள் பேச்சாளர்களோடு சேர்ந்து தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிக்கொண்டு அங்க ஒரு தேவாரத்தோட தொடங்குவோமா? நித்யா பாஸ்கர் அவர்கள் இருந்து. தோடுடைய செவியன் விடையேறியோர் புவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கள்வன் பேடுடைய பிரமவியோ பொன்மாணிவனன்றே ஏடுடைய மலரான் உனை நாட்பணிந்தே தாருள் செய்து பேடுடைய பிரமவியோர் பொன்மாணிவனன்றே. நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டு நானும் பிரானை நினைத்து புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும் புதிய நாளுக்குள் நம்மை நடத்தும் புதிய கிருபையால் நம்மை நிரப்பும் புது
கிருபையால் உலகை நிரப்பும். ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமே. ஆரம்பம் மட்டுமானாலும் முடிவு சம்பூர்ணமே என்று சொல்லிக்கொண்டு இந்த மெஞ்ஞானங்கள் இல்லாம போனதாலதான் இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லாம போயிட்டு, அதனால இந்த காத்துல கலந்து இந்த எல்லா விஞ்ஞானங்களையும் சொல்லிக்கொண்டு நான் என்னென்றால் அல்லாவை நாம் தொழுதால் சுகம் இல்லாமல் ஓடி வரும், அந்த வல்லோரை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மூன்றரங்களும் தானே என்று சொல்லி புத்த பெருமானையும் நினைச்சு கொண்டு புத்த பெருமாண்ட ஞானமும் இந்த உலகத்தை விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்லிக்கொண்டு முதலாவதாக ஒரு ஒரு பொங்கலை பற்றி நாங்கள் ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடு செய்ய பண்ணிச்சு யசோதா இன்னும் விரையில வகையில் டக்குன்னு முடிஞ்ச மாறுவோம். அப்போ நாங்கள் இந்த பொங்கலை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்க இந்த முறை எப்படி கொண்டாடினீங்க? சந்தோஷமா இருந்தீங்களா? இந்த பொங்கலை பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தைப்பொங்கல் வந்து அது ஒரு உழவர் திருநாளாத்தான் தைப்பொங்கலை எல்லாரும் கொண்டாடினோம். அது வந்து உழவர்களுக்கு நாங்க நன்றி செலுத்துவது எப்போதும் அதை மையமா வச்சுத்தான் இந்த தைப்பொங்கல் என்று சொல்லி அந்த பழையது கழிஞ்சு புதியன கொண்டு வரணும் என்றதுக்காகவும் எல்லாரும் புது ஆடை அணிந்து குளிச்சு முழுகி எல்லாரும் பொங்கல் செய்து பக்கம் பக்கம் வீட்டுக்கு கொடுத்து சாப்பிட்டு மகிழ்றதுதான் தைப்பொங்கல். அது வந்து உழவருக்குத்தான் மெயினா நன்றி சொல்றதுக்காகத்தான் அந்த தைப்பொங்கலை வந்து கூடிய பாகம் கொண்டாடுறது. அத வந்து அது வந்து ஒரு தமிழற்ற வாழ்க்கையில ஒரு ஒரு சிறந்த நாள் என்று சொல்லலாம். தமிழர் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு புது வருடம், அது புதிய வருடத்தை நாங்க முன்னோக்கி அதுல வந்து நாங்கள் எல்லாரும் என்னென்னத்துல இருந்து நாங்கள் ஒரு புதிய ஸ்டெப்புக்கு அடுத்த இதுக்கு போறோம் என்றதை நாங்கள் நினைச்சுத்தான் நாங்கள் அந்த பொங்கலை அவ்வளவு சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட தமிழற்ற ஒரு பண்பாடும் கூட என்று சொல்லலாம். எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை, இந்த பொங்கலை நான் இத்தனை எங்கட பிரீஸ்ட பேரிட்ட எங்கட கவுன்சிலர்ஸ்கிட்டையும் கேட்டேன். ஏன் பார்க் இருக்குது டென்ட்டை போட்டு சரி ஒன்ற டே சொல்லாடலாம், அடுத்த நாள் விதரை பார்த்தேன்னு குடிய வச்சு அப்படியே செய்யலாம், மனம் உண்டானா இடம் உண்டே தெரியவர்கிட்ட கேட்டு தோத்துட்டேன். அப்ப நினைச்சேன் இந்த விழாவை நான் இருக்க எந்த வீட்டுல கொண்டாடினேன், நான் செய்யக்கூடாது எந்த வீட்டுல ரெண்டு நினைச்சு கொண்டு உண்மையில இந்த முறை அது முத்தத்துல கோலமிட்டு விறகு வச்சு அடுப்பு வச்சு என்னென்ன படையல் எல்லாம் வச்சு உண்மையில சந்தோஷம் புகையெல்லாம் வந்து அதை இன்னும் அதை பார்த்து பார்த்து காலால நடக்கல. அது வந்து அந்த ஊர் ஞாபகம் வந்துச்சு. அந்த அந்த டைம்ல எங்களுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாரும் குளிச்சு முழுகி புதுப்பானை சட்டி எல்லாம் வாங்கி முத்தத்துல மெழுகி புதுப்பானை கொண்டு வந்து வச்சு எல்லாம் அரிசி பயறு சர்க்கரை வாழை எல்லாம் வாழை மரங்கள் வாழை இலை வாழைப்பழம் பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த பழைய ஞாபகத்தை அன்னைக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அந்த நாங்க வீட்டுக்குள்ள குக்கர்ல வச்சு குக் பண்றது, அது என்னதான் செய்தாலும் அதுல ஒரு சந்தோஷம் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். இது இந்த வெளியில கொண்டு போய் கோலம் போட்டு எல்லாம் இதெல்லாம் வச்சு செய்யும் பூசை சாமான்கள் எல்லாம் வச்சு கற்பூரம் ஏற்றி விளக்கேற்றி செய்யும் போது அது ஒரு மனதுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் கூட கொடுக்குது. அந்த ஒரு எல்லாருக்கும் உள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் மன அழுத்தங்கள் அதுகள் எல்லாம் கூட இந்த நாளில ஒரு குறையிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உண்மைதான். அந்த என்னென்றால் அந்த ஆசையா இருக்கு, இன்னும் நான் அந்த இதை அழிக்கல கோலத்தை அந்த நான் காலையில அதை மிதிக்காம அப்படி எனக்கு அது பார்க்க ஏதோ ஊருக்கு கோடி மயிலுக்கு அப்பால் ஒரு கப்போட்டோடி வந்த மாதிரி அப்படி சிறப்பா செய்திருக்கலாம். அந்த கொஞ்சம் அண்டைக்கு கொஞ்சம் மழை பெய்து கொஞ்சம் வெட்டா இருந்தது வெளியில, அதால கொஞ்சம் விறகுகள் அதுகளையும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் செய்தது ஹார்டா இருந்ததால
இதை விட இன்னும் சிறப்பாகவும் இன்னும் அடுத்த முறை இன்னும் சிறப்பா செய்வோம். சிறப்பாக செய்யலாம். நல்லா செய்ய நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா இந்த உலகம் வருத்த துன்பம் இல்லாம இருந்தா எல்லாம் எல்லாரும் சிறப்பா செய்யலாம்ன்றதான் என்னுடைய அதான் வருத்த துன்பம் இல்லாமல் இருந்தா சரி, உண்மைதான். அது இருக்கணும். 3-4 நாள் உங்களுக்கு தெரியும். போகி பொங்கல், அடுத்தது தைப்பொங்கல், உழவர் பொங்கல், அடுத்த நாள் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பொங்கல்? அது வந்து அந்த ஆக்களுக்கு படைக்கிறதாம், அந்த இறந்த ஆக்களுக்கு படைக்கிறது. அப்ப போக்குறதுன்றேக்க நாங்கள் நினைக்கிறோம் இந்த பழசுகள் இவ்வளவு உடுப்புகள், எங்களுக்கு அளவில்லாத உடுப்புகள் அல்லது புது உடுப்புகள் கூட வச்சிருப்போம். அது அளவில்லாத வேண்டி போட்டு அப்படி வச்சிருவோம். அது எல்லாத்தையும் ஒரு வயசு வந்தா நாங்கள் கொண்டே அதை கொண்டே அகற்ற வேணும், கொடுக்க வேணும் சேரிட்டியில. அந்த உடுப்புகளை கொடுத்து பாருங்க, மனதுல ஒரு ரிலாக்ஸ் இருக்கு. ஒரு தொகை நான் சொன்ன போல என்ன டைம் தான் இந்த முறை கண்ணக்கு எல்லாம் முறிஞ்சது. அப்ப எறிக்கையும் எங்களோட மனமும் கொஞ்சம் குப்பைகள் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கொஞ்சம் கொடுப்பார்க்கு குறைவில்லை என்று சொல்லுவினோம். ஆனா கொடுக்க மகிழ்ச்சி தான். அது வந்து எனக்கு கொடுக்கறதுல ஒரு மகிழ்ச்சி எப்பவும். எனக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு கொடுக்கறது பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து அது சொல்லலாம் அந்த சந்தோஷத்தை. உண்மைதான். அப்ப இந்த பொங்கல்ல நீங்க கட்டாயம் வெளியில பொங்குங்க. சொந்த வீடு இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு குடையாண்டு எடுத்து வையுங்க. மழை வந்தா நான் எல்லாம் கம்பி மட்டைகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா தச்சுவேன். மழை வந்தா அந்த கம்பியை சுத்தி வச்சுட்டு எல்லாம் கார்ட்போர்ட் வைக்கிறது எல்லாம் கூட போட்டுக்கலாம். அப்படியான டைம்ல டென்ட் கூட போட்டுக்கலாம். இல்ல பார்த்தனா 50% மழை. அதையும் நம்பி ஐயோ இருக்கக்கூடாதுன்னு சரி சரி சொல்லிக்கணும். சரி ஒரு பாட்டு படிப்போமா? ஒரு பாட்டு படிங்க பாப்போம். ரெடியா பாட்டுக்கு? என்ன பாட்டு? நீங்க படிங்க ஒரு பாட்டு. இப்ப உங்களோட குரலால இந்த படத்துல உண்மையில அந்த எனக்கு விஜயலட்சுமி ஓம்பிசி தானட்டுக்கு நீங்க பொங்கலுக்கு போயிட்டா இந்த பொங்கல் நாளையில இந்த கதை சொல்றேன். இந்த பாடம் படிச்சுட்டு டக்குன்னு சொல்லுங்க. சரி. ஓகே. நீர்முனைக்கு எதுவுமே ஏர்முனைக்கு நீரிங்க எதுவுமே இல்லை. இன்று நம்ம வாழ்வினில் பஞ்சமே இல்லை. ஏர்முனைக்கு நீரிங்க எதுவுமே இல்லை. இன்று நம்ம வாழ்வினில் பஞ்சமே இல்லை. நெற்றி வேர்வை முத்து முத்தாய் நெற்றி வேர்வை முத்து முத்தாய் விலகுது அங்கே. அது நெல்மணியாய் விளைந்து அங்கே தெரியுது அங்கே. நெற்றி வேர்வை முத்து முத்தாய் விளையுது அங்கு. அது நெல்மணியாய் விளைந்து கொத்து கொத்தாய் விளையுது அங்கு என்று சொல்லிக்கொண்டு இந்த பாட்டு தெரியாது சும்மா 2 வரியை இயற்றினான். உண்மைதான். அந்த அந்த அவை இந்த நெற்றி வேர்வை நெல்மணியா கொத்து கொத்தா விளங்க அதை அறுவடை செய்து நாங்கள் சொத்தா சேர்த்து வச்சுக்கிறோம். கெத்தா நாங்க வாழ விவசாயிகளை நாங்க மறந்து என்று சொல்லிக்கொண்டாங்க. மன்னிச்சுக்கொள்ளுங்க, பாட்டை காணையில எடுத்து வச்சும் பாட்டை காணையில 100 வேலை தானே ஃபைல்கள் நிறைஞ்சு போச்சு. சரி மிச்சத்தை பேருந்து படிப்போம். ஓகே, நீங்க ஒரு சின்ன கதை சொல்லுங்க. என்னன்னா முத்தமிழ் அதிமாதிரம் இன்றைக்கு. அப்ப அதனால ஒரு சின்ன கதை சொல்லுங்க. ஒரு 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 குட்டி கதை, ஒரு பூட்டுன்ற கதை, ஒரு சாவின்ற கதை. ஒரு நாள் ஒரு சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டதாம். உன்னை விட நான் நல்ல வலிமையானவனா இருக்கிறேன், ஆனால் ஒரு பூட்டை திறக்க மிகவும் எனக்கு சிரமப்படுகிறேன் என்று. அதே நான் எப்படி என்று கேட்டுதாம் சாவியை பார்த்து அந்த சுத்தியல் கேட்டதாம். நீ அதுக்கு சாவி சொன்னாம், நீ அதை அதாவது நீ அதை வந்து அதுண்ட தலையில உடைக்கிற, தலையில உடைக்கிற. அதான் சொல்றது, நீ நீ வந்து அந்த சுத்தியிலால அந்த பூட்டை உடைக்கிறத நீ அந்த தலையில உடைக்கிற, ஆனா நான் அதன் இதயத்துக்குள்ளேயே நுழையிறேன் என்று சொல்லி அந்த சாவி சொல்லிச்சுதான். அதான் அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த அன்பை மட்டுமே, அன்புதான் இந்த உலகத்துல மிக பெரியது என்று சொல்லி, நீங்க ஏதாவது நீங்க ஒரு வயலண்டா எதை செய்யறதால அதை ஒன்றை சாதிக்க முடியாதுன்றதுதான். நீ வந்து உடைச்சோ
அதிகாரம் பண்ணியோ அதிகம். வயலண்டா செய்யறதால ஒன்றையும் செய்ய முடியாதுன்றதுதான் அதோட மீனிங். அது கொஞ்சம் லோங்கா போகுது, நான் ஷோர்ட்டா சொல்றேன். அதான் ஷோர்ட்டா தான் சொல்லணும். ஷோர்ட் தான் இன்னைக்கு ஆக்களுக்கு விருப்பம். ஷோர்ட் ஷர்ட்டா வேற வேற. அதோட தலைய உடைக்கிறதால அது நீ இவ்வளவு வலிமையா இருந்து முன்னால செய்ய முடியல, நான் ஒரு சின்ன பொருள் தான், நான் அதை நேரடியா அந்த இதயத்துக்குள்ள நுழையிறேன் என்று சொல்லிக்கலாம். அது அன்பால அதை சாதிக்கிற மாதிரி தான் அது இந்த சின்ன மீனிங் என்று நான் சொல்றேன். அதான் உண்மைதான் உண்மைதான். ஏனென்றால் என்று சொல்லிக்கொண்டு இந்த பொங்கல் நாளையில என்ன நாங்கள் விவசாயிகள் நினைப்போம். அந்த விவசாயிகளை நினைக்க எனக்கு பட்டினத்தாட்டி அந்த பாட்டு தான் வருது. என்ன நாங்கள் பட்டினத்தாட்ட பாட்டு ஒரு பக்கம் இருக்கு. அந்த நான் யோசிக்கிறேன், அந்த விவசாயிகளை நாங்கள் இந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் அவைகளை பார்க்கிறேன் இல்லை. நீங்க சாப்பிடல நான் யோசிக்கிறேன், ஐயோ நான் இந்த சோறை தின்றேனே, இந்த சோறை சாப்பிடுறேனே, இந்த சோறை சாப்பிடுறேனே, இதை உற்பத்தி செய்து இதை விற்பனை செய்த இந்த விவசாயிகள் அவை பரம்பரை எல்லாம் பட்டினியா கிடக்குதோ தெரியாத கடவுளே, அவையில மட்டும் பட்டினியா இருக்க விட்டுறாத என்று நினைக்கிறதா தான். அவர்கள் நெற்றி வேர்வே நிலத்துல சிந்தி சேற்றில கால வச்சு நாங்கள் சோறு தின்ன அன்றாடம் உழைச்சு அவர்கள் அந்த சேற்றுக்குள்ளேயே மடிஞ்சு போறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் துடிதுடித்து எழும்பி ஓடிக்கொண்டு திரிகிறோம். ஆனால் அவர்கள் என்னவோ விட்டு செல்றது வங்கியில கடனை மட்டும்தான், தங்களுக்கும் தங்கள் சந்ததிக்கும் கடனை மட்டும்தான் விட்டு செல்கிறார்கள். நாங்களோ சின்ன திரைகளோ சினிமாக்களோ விவசாயிகள் இந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வரதில்லை. காசுக்கும் பணத்துக்கும் துட்டுக்கும் ஓடிக்கொண்டு திரிகிறார்கள். அதனால விவசாயிகள் எப்பயுமே தற்கொலை செய்கிறார்கள், கடன்ல சாகிறார்கள். நாங்க மட்டும் கெத்தா இருக்கிறோம். அப்ப கடனை அந்த விவசாயிகளை நினைச்சு நாங்கள் சின்ன திரைகளும் சினிமாக்களுமே நாங்களும் கூட செய்யலாம் என்று அவர்களுக்கு நல்ல உற்பத்திகளையும் நல்ல கடன்களையும் குறைந்த வட்டியுள்ள கடன்களையும் அரசுகள் கொடுக்க வேண்டும் என்று இந்த பொங்கல் இந்த நாளை செலவிக்கிற இந்த மாசத்துல கேட்டுக்கொள்கிறோம், இந்த ஊடகங்கள் வழியாக என்று சொல்லி. விவசாயம் என்று சொல்லிக்க எனக்கும் எங்களுடைய அப்பா ஒரு விவசாயி தான், நாங்களும் விவசாயம் தான் செய்தாங்க. விவசாயத்தின் கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நாங்க 4 பொம்பளை பிள்ளைகள். அப்ப எங்கட தோட்டத்துல எல்லாம் விதைக்கப்பட்டிருக்கும் வெங்காயம், மிளகு மிளகண்டு, இது மரவள்ளி. ஆனா களை பிடுங்கிறது நாங்க தான், அதுக்கு கூலி ஆக்களை வச்சு பிடுங்குறது இல்லை. அப்பா எங்களை தான் விடுவேன், நாங்க அழுது புடுங்குவோம். ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு விடுபடும். சாரி, சொல்லுங்க. நீங்களே இல்ல, நான் யசோ கடிச்சேன். ஓகே, சரி, ஓகே. அப்ப அப்பா நாளா புடிச்சு ஒவ்வொரு ஒரு ஆளு மரவள்ளி தோட்டத்துக்குள்ள தண்ணி பாய்ச்ச விடுவார், ஒரு ஆளை வெங்காய தோட்டத்துல விடுவார், ஒரு ஆளை மிளகண்டு தோட்டத்துல களை விடுவார். உங்களுக்கு எங்களை வீட்டை சுத்தி ஃபுல்லா தோட்டம் தான். அப்ப எங்களுக்கு எல்லா வருமானம் வரும். மிளகாயில இருந்து, வெங்காயத்துல இருந்து, மரவள்ளி கிழங்குல இருந்து, பாவக்காய், பூசணி எல்லாம். நாங்க ஒன்றுமே போய் வாங்குறது இல்ல. சந்தையில அம்மா கொண்டு போய் அதை சந்தையில சேல் பண்ணுவாங்க அம்மா. அப்ப நாங்க எல்லாரும் ஓடி ஆடி விளையாடி எல்லாம் தெரிவினோம். ஆனா நாங்க மட்டும் அந்த தோட்டத்துக்கே காலையில இருந்து இரவு மட்டும் நிக்கணும். ஏன்னா எங்களுக்கு கூலியாக்களை கொடுத்து காசு பே பண்ணி எங்களால செய்ய இயலாது, எங்களுக்கு காணாது வருமானம். அப்ப அதால நாங்கள் தான் செய்வோம். இப்பவும் எங்களால அந்த அந்த காலங்களை மறக்கவே இல்லை. எங்களோட கையெல்லாம் காய்ச்சிடும். அந்த சேத்துக்கே சகதிக்கே நின்று இந்த களை பிடுங்கி அதுல இருந்து மிளகாய் செடி வெங்காயம் எல்லாம் நல்லா பெருத்து நல்லா வரும். அது உண்மையில விவசாயிகள் கஷ்டம் விவசாயிகளுக்கு தான் தெரியும். அதனால நாங்கள் நல்லா வந்தோன்னு நாங்கள் எங்களோட கஷ்டங்களை சொல்றோம் இல்லை, நீங்கள் அப்படியே அந்த மனதார சொல்றீங்களா இது எல்லாம் சந்தோஷம் எனக்கு. என்ன உண்மைதான், எனக்கு எங்களுக்கு ஒரு சின்ன குட்டி தோட்டம் தான், ஒரு ரூம் அளவுக்கு கொஞ்சம் பெருசு. அப்ப அப்ப எனக்கு ஆசை, அந்த ஹாலிடேக்கு போனா எல்லாம் இந்த கேணி எல்லாம் வச்சிருப்பேன் தெரியுமா, அதுக்குள்ள அதுக்கு இருக்கு ரங்கி, அதெல்லாம் அவங்களுக்கு விளையாட்டு வேறு. எல்லாட்ட ஊரை விடாயது இல்ல, வெளியில விடாயணும். என்ன அண்ணா அப்பாக்கள் எங்கட அண்ணா தம்பியெல்லாம் மேல இருந்து குதிப்பாங்க கீழே தண்ணிக்கெல்லாம் குதிச்சு
அவங்களுக்கு அங்கேயே நல்லா நீச்சல் எல்லாம் தெரியும். மேல் கிணத்துக்கள்ல இருந்து 30 அடி ஆழத்து கிணத்துல எல்லாம் குதிப்பாங்க, கேணியில ஐயோ. எல்லாம். ஆ. குதிச்சு நல்லா நீந்துவாங்க அண்ணா தம்பி எல்லாம். அந்த ம். காலத்துல நீச்சல் ஒருத்தரும் பழக்கிறதே இல்ல, அதான் அவங்களா சொந்தமா குதிச்சு அதான் நீந்தி. அதான். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாது. எங்களை வீட்டை சுத்தி முழுக்க தோட்டம் தான், இல்லாட்ட மக்கம் வீட்டுக்கார நெய்பர்ஸ் இந்த தோட்டங்கள் எல்லாம். அடடா. எங்களுக்கு ஆனா கொஞ்சம் தான். நல்ல வசதியானவை தென்னை. வந்து எங்களுக்கு தென்னை தான் நிறைய. எங்களுக்கு தென்னை குறைவு. மீசால அங்க சாவச்சேரி பக்கம் எல்லாம் தென்னம் தோப்பும் ம். பலா தோப்பும் தானே கூட. அதான் அதான் அதான். அஹ் சரி. இப்ப நாங்கள் இப்ப ஒரு என்னென்றால் ஒரு 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 ஜசுவ காணையில ஜசுவ வாரப்போ போன கிழமை மடிச்சா சரி என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு டக்குன்னு ஒரு 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 வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா உம். இருக்கட்டும். வார்த்தைகள்லாம் டக்குன்னு பேசணும் நீங்க. பேசுற ஆத்தியமா? Oh my God. பரவாயில்ல. தெரியல. இல்ல நான் பரவாயில்ல. பேசுவேன். சரி. இப்போ நீங்க ஒரு மைசெல்ஃப், நான் ஒரு எனக்கு கொண்டு தாங்க, நான் முதல் பேசுறேன். நீங்க எனக்கு கொண்டு தாங்க, கொஞ்சம் வித்தியாசமா தாங்க. ஒரு கொஞ்சம் வித்தியாசம் கேட்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் ஒரு சிந்திக்கிற மாதிரி. கார்டன் சம்பந்தமா ஒரு இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு வித்தியாசமா சும்மா பறவை அப்படி தராங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுவோம். ஏதாவது ஒரு ஒன்று. பிளான்ட பற்றி தர்றேன். நாங்கள் இப்ப விவசாயிகளை பற்றி கஞ்சினாடி நான் ஒரு பிளான்ட பற்றி சொல்றேன். சரி சரி தாங்க. ஓகே, வாழை மரத்தை ம். பற்றி சொல்லுங்க. இந்த நான் நான் வாழ நான் பச்சையாக இருப்பேன். எனக்கு எனக்கு நான் நல்ல உயர்ந்தும் இருப்பேன், கட்டியாயும் இருப்பேன். இந்த நான் அப்படியே பசுமையா, எல்லாருக்கும் பசுமையா இருக்கத்தான் நான் படைக்கப்பட்ட நான். இந்த இலை அது இந்த எல்லாரும் பயன்கள். பிடுங்கி அந்த அந்த இலையில சாப்பிடைக்கும் அவைகளுக்கும் அந்த வேறு எங்கேயுமே அந்த பச்சையும் கிடைக்காது. எந்த புழுசையிலும் மருந்திலையும் அப்படி இலையில கொடுக்குறேன். இந்த இலைய குடிப்போ தோல் செய்து அதையே சாப்பிடுறீனமாக்கா என்னை இவ்வளவு நேசிக்கணும்டா. அது மாதிரி வாழைப்பழம், அது மாதிரி வாழை பொத்தியும் நான் கொடுக்குறேன். மற்றது அந்த வாழையில கடைசியா இருக்கிற அந்த வாழை தண்டையும் வெட்டி இன்னும் சாப்பிடுகிறேன். அப்ப அவைகளுக்கு நான் மற்ற ஆக்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு 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 பிறர் அன்பு பணிய செய்கிற ஒரு ஆளாக நான் இருக்கிறேன். ஆனால் வெளிநாடுகளில் என்னென்றால் கொண்டே வச்சினம், அது பனிக்கு நான் வாடி போயிருவேன். எனக்கு கவலையா இருக்கும். 4 மாசம் நான் வாடி அப்படியே பிரவுன் ஆகி சில நேரம் பனி விழுந்து அப்படியே தோழிலாம் கங்குண்டு விழுந்து அப்படி நான் அழுவேன் அந்த நேரங்கள்ல. நான் எப்ப மீண்டும் துளிக்கிறேன்னு சொல்லி அதனால எனக்கு அப்போ அந்த நேரம் இந்த வெளிநாடுகள்ல தான் கொஞ்சம் கவலை. நான் அதனால எனக்கு குறித்த நேரத்துல எனக்கு வாழை பொத்திய குடுக்க இயலாது. சில நேரம் வாழைப்பழமே குடுக்க இயலாது என்னால. அதனால எனக்கு கவலை. மற்றும்படி என்ன அந்த இலைய கூடி திருப்பி மெதுவாக்கி திருப்பியும் நான் திருப்பியும் மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு பொருளாக இருப்பேன். அதனால நான் வாலியா இருக்கிறதால எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, எனக்கு சரி. உங்களுக்கு சரி. ஈஸியா தாங்க. சரி ஈஸியா தரலாம். கொஞ்சம் ஆங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. சரி. உங்களுக்கு என்ன இது தைப்பொங்கல் நாளையில நான் ஒரு விவசாயி. நான் ஒரு விவசாயி. மைசெல்ஃப் மாரி சொல்லணும். அப்பதான் ஆட்களுக்கு இந்த திருப்பி பழைய பள்ளிக்கூடத்துல படிச்சு மைசெல்ஃப சொன்னத ஞாபகங்கள் எல்லாம் வரணும். அப்படி நீங்க சொல்லிக்கணும். எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் சொல்லணும். நீங்க நான் மக்களுக்கு விவசாயம், அதாவது அவியல் வந்து தங்களுக்கு விரும்பின பயிர்களை இந்த நிலத்துல விவசாயியா நீங்க சொல்றீங்க? விவசாயி. அல்லது நிலம் நிலம். நீங்க நிலம். நிலம், விவசாய நிலம். ம். அந்த நிலத்தை நான் மக்களுக்கு நான் ஒரு ஒரு ஃப்ரீயா நான் கொடுக்கிறேன். நீங்கள் என்ன வேணுமென்றாலும் அதுல இருந்து விளைவிச்சு கொள்ளுங்க. நெல்லா அல்லது கடலையா, பயரா, பருப்பா, மரக்கறியா, தென்னையா, எல்லாத்தையும் நான் மக்களுக்காக இலவசமாக நான் கொடுக்கிற மாதிரி என்னுடைய நிலத்தை அவர்களுக்கு வார்த்து வார்த்து கொடுக்கிறேன். மக்கள் வந்து அதுல சில மக்கள் வந்து அதை நல்லா பயன்படுத்தி தங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த விவசாயத்தை பெருக்கிக் கொள்ளிடம் நல்ல வசதியாகவும் வரினம். சில மக்களுக்கு அது வசதி வாய்ப்பாக அமையாமலும் போய்விடுது. அவைகளுக்கு ஒரு வாகனம் வந்து மக்களுக்கு அமைகிற மாதிரி, ஒரு வீடு அமைகிற மாதிரி இந்த நிலத்தையும் வந்து மக்கள் வந்து சில பேர் புத்திசாலித்தனமா பாவித்து அதை வந்து நல்ல விளைச்சலை ஏற்படுத்தி அதுல இருந்து விளைச்சல்ல வர்ற பயிர்களை உண்டு மகிழ்ந்து சந்தோஷமாக வாழிடம். உண்மையில அதை நிச்சு நான்
ரொம்ப ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த மக்களை நான் இவ்வளவு மகிழ்விக்கிறேனா, இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குனா. நான் ஒரு இயற்கை நிலமாக இருந்து தண்ணி தண்ணி தானாக கிடைக்குது அவர்களுக்கு. இந்த நிலத்திலிருந்து என்ன மிதிச்சு வினம், கொத்து வினம், குழி தோண்டி வினம் எல்லாத்தையும் நான் ஒரு ஒரு இடுப்பா தாங்கி மக்களுக்கு நான் சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறதா தான் எனக்கு தெரியுது அந்த விவசாய நிலம் என்று நான் நினைக்கிறேன். மிக நன்றி, மிக நன்றி, மிக நன்றி. அருமையா சொன்னீங்க. கொத்தி, என்ன பிடுங்கி, பிரட்டி, பிரட்டி எப்படியெல்லாம் பண்றாங்க. ஆனா நான் தைரியமா இருக்கிறேன். சந்தோஷத்தை தான் கொடுக்கிறேன். அது அதான், சந்தோஷம் தான் கொடுக்குது இந்த அதான், நிலம். அதான், அதான், அதான். கண்ணாடிக்கத்தான் போடணும். சின்ன எழுத்தா அந்த பாட்டையே கொஞ்சம் வடிவ படிக்கணும் தானே. வளர்ந்து விட்ட பருவ பண்போல் உனக்கு வெட்கமா, தலை வளைஞ்சு சும்மா பாக்கிறையே தரையின் பக்கமா, இது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமா, என் மனைக்கு வர காத்திருக்கும் நீயும் சொத்தம்மா, ஏர்முனைக்கே நேரெங்கே எதுவுமே இல்ல, இன்று நம்ம வாழ்வினில் பஞ்சமே இல்ல. பாத்தீங்களா, யோசிச்சு பாருங்க. ஒரு நிலத்துல நீங்கள் என்ன கொண்டு போய் விட அதுக்குள்ள விதைக்க நான் பருவம் எய்திய போது நல்ல மண்ணுரத்துல பொன்னுரத்துல வந்த உடனே நான் என்ன விதைச்ச இந்த நிலத்தை பார்க்க நான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சோ இருக்க என்ன அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு பக்குவமா சொத்தா என்ன சேர்த்திருக்கிறது. இது நான் பூமிக்கு செய்கிற கொடுக்கிற மொத்தம் எல்லாம் என்னை விடுவிச்ச நிலத்துக்கு கொடுக்கிற மொத்தம் எல்லாம் நான் மொத்தமா என்று சொல்லி ஒரு சின்ன கவிதை மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்லிக்கொண்டு என்னென்றால் சரி, அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பாட்டு அன்றைக்கு படிச்சீங்க. அந்த பாட்டு உங்களுக்கு அந்த ஆறாரோ இந்த பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு தெரியும்? பாதை நானும் போக வந்தேனே, உன்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னாலே, எப்போதும் முன்னை தொட்டு பாட போறேன் தன்னாலே, செண்பகமே செண்பகமே படிங்க, நான் எழுதுதெல்லாம் வருதில்ல. சாரி, எனக்கு லிரிக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் மிச்சம். நான் இப்ப லிரிக்ஸ் தான் பார்க்கணும், பாட முடியல. நீங்க எடுங்க, நான் சொல்லித்தரலாம். ஓகே வாங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் உன்மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே செண்பகமே. உங்களோட வாய்ஸ் நல்ல வாய்ஸ். எனக்கு என்னடா நீங்க உங்களுக்கு உண்மையா நல்ல நம்ம பொய் சொல்ல மாட்டோம். இல்ல இல்ல இல்ல, அது வேற உங்களுக்கு வருது. நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கடா வேற. எனக்கும் எல்லா பாட்டும் வராது. சரி, வானம் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும், அது வரைக்கும் காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும், அது வரைக்கும் என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராட்சியம், குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம், என் வானம் என் பூமி எங்கும் எந்த ராட்சியம், குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம். நடக்கும் வழி புதுசு, ரசிக்கும் மனம் புதுசு, வாழ்வேன் 1000 வயசு. நடக்கும் வழி புதுசு, ரசிக்கும் மனம் புதுசு, வாழ்வேன் 1000 வயசு. வானம் எது வரைக்கும் வாழ்வை ரசிக்க வேண்டும், அது வரைக்கும்
காற்று போகும் திசை எது வரைக்கும் சிறகை விரிக்க வேண்டும் அது வரைக்கும். ஓகே, நீங்க படிங்க. செண்பகமே செண்பகமே சொல்லுவேன், படிங்க. நான் அது எங்க இது இடையில வருது. செண்பகமே 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 உன்பாதம் போகும் பாதை நானும் பாதம் போக போகும் பாதை. வந்தேனே உன்மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன்முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனந்தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னாலே எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னாலே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் தேடி வரும் என் என் மனமே தேடி சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அவ்வளவுதான் அங்கால பாடு. கடிகாரே இந்த கொஞ்சம் எடுத்தா சரி. செண்பகமே அதுல கொஞ்சம் ஒளியும் மறுபடியும் கள்ளுக்கடை பக்கம் போகாதே உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் கள்ளுக்கடை பக்கம் போகாதே உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன் கண்ணும் புகைந்திடும் நெஞ்சும் உழந்திடும் கை கால் உழந்திடும் இந்த கண்ணாலே கண்ணும் புகைந்திடும். பழைய காலத்து எங்கட ஊர் பாட்டு எல்லாம் பாடுறீங்க. கை கால் உழந்திடும் இந்த கண்ணாலே. யசோதா வந்துட்டா போலோடக்கு. கள்ளுக்கடை பக்கம் போகாதே உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன். சரி, அடுத்த படிங்க. மாலு 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 ரெண்டு பேர் படிச்சா இந்த சூம்ல அந்த கிளியர் ஆயிருக்கு. அதுக்கு தான் ஒரு ஆளை பண்ணணும். அடுத்ததா யசோதா வந்துட்டு அடுத்தது நாங்க ஒரு இது அவர்கிட்ட கொண்டு வந்த ஒரு இது அவருக்கு ஒரு சொல்ல கொடுத்துட்டு வித்தியாசம் கொடுங்க. இல்ல வேற மண்ணில் இந்த காதல் வந்து யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையந்து ஏழு ஸ்வரந்தான் பாடுமோ முத்து மணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லனும் பொருவும் சுற்றி வர செய்யும் விளையும் சுந்தர மொழிகளும் மண்ணினிடம் மறந்தாள் எதற்கோர் பிறவி இத்தனையும் எழுந்தாள் அவள் தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுதந்திரம் பிறந்தேகள் படைந்திடும் அரங்கமும் அவள் அல்லவோ. பரவாயில்லையே, நீங்க கொஞ்சம் போயிட்டீங்க. நான் ஜசமன் பார்த்து லிரிக்ஸ் சொல்லிட்டேன். மண்ணில் இந்த காதல் இந்த பூவை பாருங்க, மண்ணில் ஒரு காதல், அத பார்த்த ஆசை விடிய மொட்டோட பாக்கு இது மொட்டோட பாக்க விடிய பார்த்தேன். யசோதா வந்தாச்சா வந்தாச்சா இது தெரியுது எது தெரியுது இல்ல இந்த சைட்ல பாருங்க இப்படித்தான் போல. நான் எனக்கும் தெரியல என்ன தெரியல உங்களை தெரியல என்ன இப்ப சார் இல்ல ஃபுல்லா இருக்கு. நீங்க வாங்க அந்த சைட்ல மூலையில பாருங்க கொண்டு கிடக்கு பட்டம் அதுல அமர்த்தீங்கன்னா நீங்க வருவீங்க. இல்ல நீங்க வந்துருங்க அதுல பாப்ப நடுவுல. இந்த காதல் கண்ணிய துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும் உண்மையின் என்ன போன காலம் வந்துட்டு இந்த காலையில என்ன நான் உங்களை வச்சு செய்கிறது. நான் உங்களுக்கு செய்தி அனுப்பின நீங்க தகவல் தரீங்க. அப்படி குரூப்ல 10 மெசேஜ் போட்டேன் ஆடி பண்ணுவேன். வணக்கம் வணக்கம் குரூப்பை பாருங்க பிள்ளைகள் நீங்களும் பிஸி நாங்களும் பிள்ளை 10 மெசேஜ் போட்டேன் நேற்று முதல் நாள் இன்றைக்கு காலம். நான் என்னன்னா அந்த இதை விட்டுட்டு விடிய வந்து இப்பதான் வந்து டெலிபோன்ல மெசேஜ் எல்லாம் பாக்கணும். நல்லது நல்லது வாழ்க. சரி, பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள் இல்ல பொங்கல் வாழ்த்து. யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ்ல இருந்து நித்யா பாஸ்கர் கண்டனீங்களா என்ன சந்திச்சீங்க கடைசியா? வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்க எப்படி? How are you?
நல்லா இருக்கிறேன். நிலம் நிலம் இங்கிலீஷ் எல்லாம் கதைக்காதீங்க. இங்கிலீஷ் நல்லா நீங்க எல்லாம் வந்து நல்லா கதைப்பீங்க. காணையில யோசிச்சேன் நான் கருணாகாலம். இப்ப அடிச்சல குடிச்சேன் நான். சரி சரி. இப்ப யசோதா பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்திய பொங்கல் வாழ்த்துக்கள். சரி, இப்ப நீங்க முதலாவது என்ன கொண்டு போறீங்க? கொண்டு வந்தீங்க? நான் இன்றைக்கு ஒரு தயாரும் இல்ல, கவிதை மட்டும்தான். சரி, இதை மட்டும்தான் ஆட்டினாங்க. ஓகே, சரி, கவிதை சொல்லுங்க. இல்ல, நான் தயார் இல்ல. இப்ப நான் அந்த சரி எனக்கு சரி குழப்பமா சரி. இப்ப லைஃப் லெவல் அவர். ஓகே ஓகே ஓகே. 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 போங்க வா. நீங்க தொடங்கிட்டீங்க. சரி, இந்த அப்பா அம்மாருக்காக ஒரு பாட்டு. இல்ல, அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும், அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீசமுடி கீறும். இது நான் எந்த வரியா? அப்பா முகத்தை பார்த்து இருந்தால் மனம் அழகாக மாறிடுமே, அவர் தெருவில நடந்து வந்தா உருவம் எல்லாம் கருவாகுதே என்று சொல்லிக்கொண்டு என்ன எழுதுது எனக்கு வழங்கல். வேற நான் எழுதுறேன் எனக்கு வழங்க கிறுக்கிறது அப்படி பக்கத்துல கிறுக்கிறது. உண்மைதான். பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாம் கொண்டாடி அடுத்த முறை நீ எல்லாரும் வீட்டுல பொங்கணும். நான் எல்லா இடம் ரீல்ல போட்டு அங்க இங்க போட்டு எல்லாம் ஒரு நாளாவது பொங்குங்களா. எந்த நாள் என்ன பொங்கல் யார் படிக்கிறோம்? சொல்லி போட்டு படிங்க. நான் நிப்பாடுறேன். புல்லாங்குழல் படி. புல்லாங்குழல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு சோத்த மண்புகள் பாடுங்களே, மண்ணாடுங்கங்கை மலத்தோட்டங்களே மதுசூதன் புகழ் தன்னை பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே ஒரு சோத்த மண்புகள் பாடுங்களேன், பன்னீர் மழை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் மெய்யழகு பாடுங்களே, தென்கோடில் தென்றல் தரும் எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணகிரி பாடுங்களே, குருவாயூர் தன்னில் அவன் எனக்கு வருதில்லை. சாரி. கொடுத்த மூங்கில்கள் ஒரு சூத்தவன் புகழ் பாடுங்களே. சாரி, நல்ல நான் பரீட்சித்து பாடிட்டு பாடுவேன். பிடிக்குது. என் அம்மா பாட நான் பேசுவேன். இப்ப அம்மா மாதிரி நான் பாட வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் பரீட்சித்து வரணும். கவிதை வந்துட்டுதா யசோதா தர்மலிங்கம்? ஆமா வந்துட்டு. சாரி, எங்கட பாடுக்கு கஷ்டம். நீங்க எதையாவது செய்யறீங்க தானே? முயற்சி, சின்ன முயற்சி தான். ஆசையா இருக்கு இப்ப பாடணும் போது. இல்ல, அத திருப்பி அவங்களுக்கு அத பாட்டை ஆயத்தப்படுத்திட்டு வந்தா அடுத்த முறை பாடுங்க. நான் அப்படித்தான் செய்ய போறேன். முயற்சியுடைய நான் ஒரு கவிதை உண்டு நானே எழுதி என் மோன் உள்ள நேற்றிரவு நான் எனக்கு என்ன ஒரு தொலைபேசியில இந்த ஒரு நண்பி ஒரு ஆள் கதைச்சு கொண்டிருக்கேங்க. அவ வந்து தன் எல்லாருக்கும் தங்களோட உள்கிடக்கிய கொஞ்சம் கதைக்க விருப்பம் தானே. அப்படி தன் ஒரு காதல் கதை என்று சொல்லி இப்படி கதைச்சு கொண்டு வந்தா. அப்ப நான் கேட்டு முடிய சொன்னேன், இது உங்களோட காதல் கதை இல்ல, இது உங்களோட ஒரு தன காதல் என்று சொல்லி கைக்கில இலக்கியத்துல படிச்சிருக்கிறேன். இது அப்படி பாக்க நீங்க இது வந்து 2 பேரும் காதலிச்சதும் காதல், உங்களோட கதையை பார்த்தா இது ஒரு சில காதல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த அவன் அந்த சூழ்நிலையை நான் எந்த சிந்தனையில ஒரு கவிதையா எழுதி போனா நிறைய பேர் வந்து தனிப்பட்ட ரீதியில இது எப்படி எல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்கன்னு பாராட்டினபடியா நல்ல நினைச்சு அப்ப அவட கதைச்சு முடிய இந்த நினைவுல வந்த வரிகளை உங்களுக்காக சரிதானே.
உன் பார்வைப்பட்ட நொடியில் என் உலகம் நிறம் மாறியது. உன் பார்வைப்பட்ட நொடியில் என் உலகம் நிறம் மாறியது. நீ அறியாத அந்த நொடியில் நீ என் இதயத்தில் நுழைந்தாய். நீ அறியாத அந்த நொடியில் நீ என் இதயத்தில் நுழைந்தாய். உன் சிரிப்பின் ஒலி கேட்டு என் இதயம் பாடல் பாடியது. உன் சிரிப்பின் ஒலி கேட்டு என் இதயம் பாடல் பாடியது. நீ கேட்காத அந்த பாடலில் என் கனவுகள் தனியாக தவித்தன. நீ கேட்காத அந்த பாடலில் என் கனவுகள் தனியாக தவித்தன. நீ அருகில் இருந்தால் போதும் கவலைகள் ஓடிவிடும் என்று நினைத்தேன். நீ என்னை பார்க்காத போதும் நான் உன்னை பார்த்தேன் என் கனவிலும் நினைவிலும். நீ அருகில் இருந்தால் போதும் கவலைகள் ஓடிவிடும் என்று நினைத்தேன். நீ என்னை பார்க்காத போதும் நான் உன்னை பார்த்தேன் என் கனவிலும் நினைவிலும். உன் கைப்பிடிக்க ஆசைப்பட்டு என் கைகள் ஏமாந்து விட்டன. உன் பெயர் சொல்ல முடியாமல் என் இதயம் நாளும் துடித்தது. உன் கைப்பிடிக்க ஆசைப்பட்டு என் கைகள் ஏமாந்து விட்டன. உன் பெயர் சொல்ல முடியாமல் என் இதயம் நாளும் துடித்தது. நீ என் நாளின் விடியல், நீ என் இரவின் நிலவு, இதை நீ அறியாமலே நான் வாழ்ந்தேன். நீ என் நாளின் விடியல், நீ என் இரவின் நிலவு, இதை நீ அறியாமலே நான் வாழ்ந்தேன். நீ என் நினைவில் வந்தாய், நீ என் கனவில் வந்தாய், நீ உன்னையே நினைவாக வைத்தாய், நீ உன்னையே நினைக்க வைத்தாய். நீயே என் காதல் கனவு அன்றொரு நாளில். ஆனால் இன்று என் நினைவில் கூட உன்னை நான் வர விடுவதில்லை. நீ என் காதல் கனவு அன்றொரு நாளில். ஆனால் இன்று என் நினைவில் கூட உன்னை நான் வர விடுவதில்லை. உன்னால் நான் ஏமாந்தது போதும். என் மனம் உன்னை மறந்து உன் நினைவின் வேர்கள் அறுந்து என் உலகம் வேறாகிவிட்டது. உன்னால் நான் ஏமாந்தது போதும். என் மனம் உன்னை மறந்து உன் நினைவின் வேர்கள் அறுந்து என் உலகம் வேறாகிவிட்டது. ஆனாலும் நானும் காதல் வயப்பட்டவள் என்பதை உறுதி செய்யும் அளவுக்கு உன்னால் நான் பாதிக்கப்பட்டவள் என்பதை எப்போதாவது நீ உணர்வாய் என்று நம்பும் உன் காதலினான். நன்றி. இது காதலி இல்ல, இது ஒருதலை காதல் என்று போட்டிருக்கோம். இந்த ஒருதலை காதல் ராஜேந்திர படத்தின் ஞாபகம் வருது. இது ஒரு பாட்டா படிக்கலாம். ஒருதலை காதல் தலைப்பு. ராஜேந்திர படம் எல்லாம் அப்படித்தானே. அது அந்த படத்துல ஞாபகம் வருது. இது ஒரு பாட்டா படிங்க அடுத்த முறை வந்து. அதுதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு கவிதை. நல்லா இருந்தது. ஏனென்றால் ஒரு தலையா நீ என்ன பாக்குற, நீ என்ன பார்த்து சிரிச்ச நான் நினைச்சேன். அந்த காலத்துல நிறைய பேட்ட காதல் இப்படித்தான் செத்து இருக்குது. நிறைய பேட்ட காதல் அந்த காலத்து பழைய ஆக்கிற காதல். அது காதல் இல்ல. நான் இந்த ஒருதலை காதலுக்கு டக்குன்னு அதான் ஒருதலை காதல் தான். ஒருதலை காதலுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன். என்னென்றால் நான் உன்னை பார்த்தேன், நான் நினைச்சேன் நீ பார்த்த, ஆனா நீ பார்க்கல. ஆனா நீ பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. நீ பார்த்தேன் நான் நினைச்சு உண்ட பார்வையில நான் 1000 கோடி கற்பனைகளை வச்சேன். அது எந்த பிள்ளைதான். காதல் வைப்பட்டதும் நான் தான். உன்னை பார்த்தது நீ பார்த்ததெல்லாம் நான் பார்த்தேன் நான் நினைச்சேன். உன்னை கனவுல பார்த்ததும் நான் தான். அப்ப இது காதல் இல்ல, ஒருதலை காதல். இந்த காதலால தான் கணக்கு கன்னி பெண்களும் காளையர்களும் களையா தற்கொலை செய்கிறார்கள். ஆனால் இந்த ஒருதலை காதலை மட்டும் வைக்காதீங்கோ, அது இருதலையா இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நானும் சும்மா யோசிச்சேன். இந்த மூளைக்கு அழகையும் காதலையும் ரசிக்கலாம் தானே. யாரும் காதல ரசிக்கலாம், காதல ரசிக்க கூடாது. இல்ல 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 இல்ல, அது உணர்வுகளோட நீங்க பாதிக்கப்பட்டுறீங்க. இல்ல அவனுக்கு தெரியாதான் நாங்க விரும்புறது. ஒருத்தர காதல் ஒருத்தர பிடிக்கும், ஒருத்தர விருப்பம் வரும். அது அவர் அந்த அளவுக்கு தெரியாட்டுல நீங்க செத்து போயிருவீங்களோ, அதான் பிரச்சனை. இப்ப பாத்தீங்களா, சாக மாட்டீங்க. ஒரு மாம்பழத்தை பாத்தீங்களா, மாவிலைய பாத்தீங்களா, வானத்தை பாத்தீங்களா, கடலை பாத்தீங்களா, காட்டை பாத்தீங்களா, பிரச்சனை எல்லாம் ரசிச்சீங்களா, உணர்வுகளுக்கு சந்தோஷம் எல்லாம், ஹாப்பி ஹோமர்ஸ் எல்லாம் வரும். ஆனா இது அவளை பார்த்து செய்து நீங்க செத்து போடுங்களே பிளீஸ். அந்த வேலைக்கு போகாதீங்க. நீங்க சொல்றீங்க மலைய பாத்தீங்களா, கடலை பாத்தீங்களா, காட்டை பாத்தீங்களான்னு. மனிதனை பார்த்து
ஆன பாத்தீங்களா பொண்ணை பாத்தீங்களா? சரி சரி இப்ப சரி நாங்க வேற ஒன்று ஜாசோக்கு சொல்லு கொடுக்க போறோம். உலகத்துல இல்லாத சொல்ல கொடுப்போம் ஜாசோக்கு. சும்மா சோதிக்காதீங்க, இப்படி சோதிக்காதீங்க. நீங்க சொல்லுவீங்க. அப்பதான் கேட்கிறாங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. பூ காயமாண்டா. சரி இப்ப பொங்கல் நாளையில உங்களை கொண்டு தர போறேன். என்னடி ஜாசா இவ மெத்தியாவும் யோசிங்க, வித்தியாசமா உண்டா யோசிப்போம். பொங்கலுக்கு உண்டா யோசிப்போம். நாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் எங்களை ஏற்கனவே வாழ்க்கையில தேர்வா போய் கொண்டிருக்குது. நீங்க வாழ்க்கை முழுக்கவே தேர்வுதானமா. ஆரமா சிரிச்சி அடைகிறான். எல்லாருக்கும் பயிலான். ஆனா சிரிச்சு கொண்டே போக வேண்டியதான். ஏற்கனவே ஒரு கரடு முரடான பாதையில விடை இல்லாத தேர்வாத்தான் போய் கொண்டிருக்குது. விடை இல்லாமத்தான் இந்த வாழ்க்கை கடவுள் வச்சிருக்கிறார் எல்லாருக்கும். சரி வினாக்களோடயே போங்கோண்டு. என்னென்றால் என்ன கொடுப்போம் ஜசோதாக்கு பொங்கல் பொங்கல் நிதியா யோசிங்க கொஞ்சம் வித்தியாசமா. நீரை பற்றி ஓட்டுற பற்றி சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரியுமல்லோ, யசோக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பொங்கல் பொங்கலோட சம்மதம் சந்தோஷமே பொங்கலுக்கு முக்கியமா பாவிக்கிற ஒரு பொருளை பற்றி சொல்லுங்க. வெத்திலையா சொல்லுங்க. என்ன கவிதை சொல்றதா இல்ல நான் வெத்தில அப்படியா? நீங்க வெத்தில யசோதா இல்ல, நான் வெற்றிலை. என்னை எல்லாருக்கும் இந்த விழாக்களின் போது பயன்படுத்துவார்கள். வயது முதிர்ந்த பாட்டன் பாட்டிகள் என்னை ரெண்டாக மடித்து கிள்ளி பாக்கோட சேர்த்து சுண்ணாம்பையும் பூசி வாய்க்குள்ள வச்சு மண்ணு செய்து சாப்பிடுவார்கள். நான் என்னை நீங்கள் உண்டால் உடல் ஆரோக்கியம் பெறும். உங்களுக்கு இந்த தொண்டை வலிகள் எல்லாம் வராது. உடலுக்கு நான் நோய் எதிர்ப்பு சக்தியை தருவேன். அது மட்டுமல்ல, நீங்க இந்த கராம்பு மிளகு இது போட்டு அதையும் சேர்த்து மடிச்சு வச்சு என்னோட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இன்னும் உங்களுக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். மற்றது சின்ன பிள்ளைகளுக்கு சளி அப்படி வந்தா என்ன நீங்கள் கற்பூரத்தை போட்டு அதுல வாட்டி அத நெஞ்சில வச்சிங்கன்னு சொன்னா அந்த சளி குறையும். இப்படி நான் உங்களுக்கு அந்த எப்பவும் ஒரு பயனுடைய ஒரு பொருளாகத்தான் இருப்பேன். வெற்றிலை என்று எனக்கு பேர் வந்தது. அது வெற்றிடமாய் இருப்பதனால், நான் எப்பவுமே வெற்றிடமாய் இருப்பதால் எனக்கு வெற்றிலை என்று பேர் வந்தது நான் நினைக்கிறேன். சரி முடிஞ்சது. அமைக்க நான் என்ன வெற்று இலை இல்லை. உங்களுடைய புற்று நோய்களை, இந்த கன நோய்களை நான் அகற்றுகின்ற ஒரு ஆள் இருக்க ஒரு வெற்று ஆள் இல்லை என்றதுனால் வெற்றி இல்லை என்று நாங்க ஒரு தொல்லாபியம் கண்டுபிடிச்சவன் யார்கிட்ட தெரியாது. நாங்க புதுசா எழுதணும் போல எனக்கு கிடக்கு. வெற்றிலே தான் எல்லாத்துக்கும் ஒரு தமிழற்ற இதுல அருகம்புல் கொடுக்கறதாக பிறகு இந்த சாமத்தி வீடாதுகளுக்கு எல்லாம் வெற்றிலே தானே மடிச்சு. நான் ஒரு மங்களகரமான பொருள். ஆனா நீ என்ன வாட்டேகதான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டேங்க. நான் வாட்டேக எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் நொசுங்கி போயிருவேன். நொசுங்கி போயிருவேன். அப்பப்ப பேக்க போட்டு கடிக்கிறதா பிடுங்கி புடுங்கி அவ்வளவு சாப்பி துப்பி பாவம் என்ன செய்ய எனக்கு ரொம்ப நோகும் என்று சொல்லிக்கண்டு. சரி இப்ப அடுத்ததா என்ன செய்வோம்? அடுத்ததாக என்ன செய்வோம்? எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் அனைவரையும் வாழவை தூவி வளரும் வளரும் என்றே காத்திருந்தோம், மலரும் மலரும் என்றே பார்த்திருந்தோம், வளரும் வளரும் என்றே காத்திருந்தோம், மலரும் மலரும் என்றே பார்த்திருந்தோம்,
மலர் முடிந்து பிஞ்சு வரும் வளர்ந்தவுடன் காய் கிடைக்கும் காய்கள் எல்லாம் கனிந்தவுடன் பழம் பறிப்போமே எங்களுக்கும் காலம் வரும் சரி ரெண்டு சொல்லிக்கொண்டு இப்போ ஒரு டீச்சர் இப்போ டீச்சரும் பிள்ளைகளும் நீங்க ரெண்டு பேரும் பிள்ளைகள் நான் கேள்வி வைக்கணும் நீங்க டீச்சரா? ஆனா நீங்க சும்மா விதண்டாவாதான் சொல்லப்படாது சின்ன சின்ன குட்டி குட்டியா தான் கேட்பேன். அது எப்படி நீங்களே டிசைட் பண்றீங்க நாங்க விதண்டாவாதமா சொல்லுவோம்? இல்ல சும்மா சாரி அதான் அதுவும் போலதான் இல்ல நான் கனகாலத்துல இருக்கிறேன் தானே அதனால தெரியும் தெரியுது. ஏனென்றால் இப்ப நான் வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் டீச்சர். எப்படி எப்படி பிள்ளைகள் இந்த சோர்வா இருக்குது ஜசோதா என்ன சாப்பிட இல்லையே வேலையால வந்தது சாப்பிட கொண்டாடுக்க நீங்க டெலிபோன் நீ பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டீங்களே பக்கண்டு இந்த பயந்து வந்துட்டீங்க பள்ளிக்கூடத்துக்கு என்ன பசித்திரு விழித்திரு தனித்திருன்னு நான் பசித்திருக்கிறேன். நான் சாப்பிடல டீச்சர், எனக்கு அம்மா சமைக்கவே இல்ல, வீட்டுல சாப்பாடு எனக்கு மயக்கமா வருது டீச்சர், எனக்கு சாப்பிடவே இல்ல. கள்ள புள்ள இந்த புள்ள கள்ள புள்ள படிக்கிறது அம்மா சாப்பாடே தரையில எங்கட அப்பா உழைச்சு கொண்டு வந்து காசு குடுக்கல, அதால அம்மா சாமான் வேண்டி சமைக்கல. சரி சரி நான் அப்ப சின்ன கேள்வியா எனக்கு ஒரு ஞாபகம் வருது டீச்சர் சொல்றேன். எனக்கு எங்கட அம்மா காலையில சமைக்க மாட்டா, நான் ஸ்கூலுக்கு போனா எங்கட கெட் டீச்சர் என்னில நல்ல பாசம், அவ ஒவ்வொரு மாதம் எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. எனக்கு சாப்பாடே அம்மா தரையில காலையில உண்மையை தான் சொல்றேன். சரி சரி கஷ்டமா தான் கிடக்கு பாவம் இந்த அம்மா, அந்த அம்மா போய் சொல்லுதோ இந்த அம்மா போய் சொல்லுது. சரி என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இன்றைக்கு இந்த என்னென்றால் இப்ப எல்லாம் இந்த மாதம் தைப்பொங்கல் மாதம், தைப்பொங்கல்ல பிள்ளைகள் என்னென்ன முதலாவதாக என்ன செய்யறது நித்யா? முதல் நாள் வந்து நாங்கள் எல்லாம் என்னண்டா போகி பண்டிகைன்னு சொல்லி முதல் நாள் எல்லாம் வீடெல்லாம் பெருக்கி கூட்டி அந்த என்னன்றது ஒட்டடை எல்லாம் அடிச்சு கிளீன் பண்ணி கழுவி பழைய சாமான்கள் எல்லாம் போட்டு இடிக்கிறாங்க நாங்க முதல் நாள். அது அதோட பொருள் என்ன தெரியுமா யசோதா? அது அவன் பொருள் என்னன்னு கேக்குறா சொல்லுங்க. அந்த போகி பண்டிகை பொருளா? புதியன வருதலம் என்று பழசு எல்லாத்தையும் அகற்றி அப்படித்தானே இல்லையா? அது பழசுகள் பொருட்களை மட்டும் தான் சொல்றீங்க. பழசுகள் உணர்வுகள் போட்டி பொறாமை பொருட்கள் மட்டும் இல்ல, ஆக்களே கேட்களே மக்களே. ஒவ்வொரு ஆண்டும் புதிதா பிறப்பது போல மனிதனும் புதிதாக மனிதனும் புதுசா பிறக்க புதிய சாமான்கள் நாங்கள் புது ஆடை எல்லாம் ஒரு மாதத்துக்கு முதல்ல எடுத்து எல்லாம் துணி எல்லாம் எடுத்து தச்சிடுவோம். எல்லாரும் ஒரே மாதிரி, நாங்க 4 பொம்பளை பிள்ளைன்னா 4 பொம்பளை பிள்ளைக்கும் ஒரே மாதிரி பட்டல்ல ஒரே நல்ல 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 கலர்ஃபுல் துணியில எல்லாம் உடுப்பலாம். அம்மா அப்பாக்கள் போட மாட்டோம், எங்களுக்கு மட்டும் எல்லாம் வடிவா தச்சு தந்து. உடுப்பு போட ஆசையா இருந்தது என்னன்னா ஆண்டுல 2-3 தடவை தான் புது உடுப்பு பெறும். இப்ப நெடுகளும் அப்ப உடுப்பு தச்சு அம்மா இப்படி சாப்பாடு தானே விட்டுருப்பா. சரி சரி இப்ப அடுத்த கேள்வி போட்டேன் நான். இல்ல நிக்கிறீங்க, நீங்க ஒரு இடம் போயில அப்படியே நிக்கிறீங்க. இப்ப யசோதா சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு என்னென்ன பொருட்களை அந்த பொங்கல் நாளையில படைக்கிறது? வாழைப்பழம், கற்கண்டு, பொங்கல், கரும்பு, மாப்பழா, வாழை, பொங்கல், வடை, மோதம், கொழுக்கட்டை, கடலை, எங்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாம் மோஸ்ட்லி இனிப்பா இருக்கும். மற்றது நிறகுடம் வைக்கணும். எனக்கு அண்டைக்கு தான் தெரியும், இந்த கண்டோடைய தெரியாது. நான் அப்படியே குடத்துல அதோட மற்றது அந்த முடி உள்ள தேங்காய் வைக்கணுமா? என்ன அதே முடி உள்ள தேங்காய் வைக்கிறோம். முடியலன்னு அது வந்து அது முடி இல்லாம தேங்காய் வச்சா அது வந்து எனக்கு உண்மையில அது உண்மையா சரியா தெரியாது. கண்ணை மறைச்சிருக்கணும். அந்த 3 கண் இருக்குதானே தேங்காய்க்கு, முடிவுள்ள தேங்காய் தான் வைக்கிறது. அப்பதான் தெரியல, சரியான காரணம் எனக்கு தெரியல. மக்களே
எங்களுக்கு எல்லாம் தெரியாது, நாங்க அறிஞ்சு புடிச்சு எடுக்கிறதுக்கு இல்ல அப்படி இல்ல. அந்த அது வந்து சும்மா சொல்றோம். இந்த முடிக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. முதல்ல சொன்னா முடியலாதவங்க வச்சா அந்த கண் இருக்கு தானே, கண் சில ஓட்ட கிட்ட பட்டுட்டு தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். அது அப்படியும் இருக்கலாம். இல்ல என்னென்றால் அந்த தேங்காய் பழுதடைஞ்ச தேங்காயா இருக்கலாம். அப்ப பழுதடைஞ்ச தேங்காய் என்றால் இப்ப அத முடிய கலட்டினா உங்களுக்கு உண்மையா தெரியும். அப்ப முடியோட இருந்தால் பழுதடைஞ்சாலும் உள்ள கயிறு சொல்லிக்கிட்ட என்று சொல்லிக்கொண்டு அவளாத்தையும் படைக்கிறது, உங்களுக்கு மொத்தத்துல கோலம் போடுறது. சரி பிள்ளைகள், இப்ப நீங்க சொல்லத்தான் எனக்கு யோசனை வருது. இப்ப தலப்பா மாதிரி தேங்காய்க்கு முடி ஏதாவது வேற பொருள் இருக்குமென்னு இருக்கலாம், இருக்கும். அதான் ஒரு அழகு, ஒரு மரத்துல இருந்து அந்த மரத்துல இருந்து அதை பிடிங்கிறதுன்னு சொல்லி அந்த தும்புகளோட என்ன அந்த இதுகளோட எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. சரி பிள்ளைகள், இந்த இந்த உண்டான் தெரியும் தானே, உண்டான் இல்ல கெட்டான் கெட்டான இலக்கண விகுதிப்படி பிரிச்சு சொல்லுங்க பாப்போம். மூளை சொல்லுங்க. கல்லில இருந்தான் கற்றான் வருது. கல் கற்றாண்ட மூளை அதாவது மூளை சொல் வந்து கல். ஆனால் இந்த இறந்த காலம், இது ஒரு இறந்த காலம். இறந்த காலம் இறந்த கால இடைநிலைகள் தான் அந்த கடைசியில விகுதி ஆண் வரும். இல்ல கற்றான் இல்ல, கற்றான் அவன் தான் இன்னும் நான். கற்றான். அதுல கல்ல இதுல ஒரு தொல்காப்பியம் அப்பவே இயற்றி இருக்குது, இறந்த கால இடைநிலைகள் இன்னண்டு. ஆனால் இந்த கற்றான்ல மூளை சொல் கல். ஆனா வரைக்க இந்த இல் போகுது. அப்படி இது ஆரடா அப்படி கண்டுபிடிச்சோம். வரைக்க இந்த இல் போய் வந்து இப்ப புணர்ச்சியின் விதிப்படி இல்ல அதாவது நீங்க சொல்ற கல்லின்ற கற்றானுக்கு வர வினையடியான கல்லின்ற இல் போகேக்க இல் போய் இட் வாரது திரிதல், அதான் விகுதி. அந்த இல் போனா இட் வரும். மற்ற இல் வந்து இல் போனா இப்ப கல்லன் அந்த இல் வந்து போனா இப்ப என்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஞாபகம் சொல், அது போனா இட்டு வரும். தெரியுது, அதையும் தெரியணும், அதையும் தெரியணும். இப்ப கல்லண்டா அப்படி எழுதுங்க, நாளண்டால் கல் வந்தோடனே நாட்டு இட்டன் வரக்கூடாது. இப்படி ஒரு அந்த நேரம் அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை இயற்றினதை எழுதினது யாருன்னு தெரியாது. அப்ப கற்றானுக்கு கல்லண்டு வந்து இட்டு வரைக்க அந்த இல் போய் இட்டு வந்து அங்கால அந்த அதுக்கு ஏன் ரா வரணும், கற்றன் போடலாம் தானே. அப்ப சிலதெல்லாம் இப்படியே அப்படி அதுகளுக்கு என்ன சொல்றீங்க, என்ன வரணும்னு சொல்றீங்க? கானா இல்லன்னா போட்டா அப்படி இட்டு வந்துடக்கூடாது அந்த கால இடைநிலை. இல்ல இப்ப நீங்க கற்றானுக்கு கல்லண்ட இதுல இருந்து இப்ப கல்லண்ட மினியடியில இருந்து தான் கற்றான் வருதுண்டா, நீங்க அதை போடாட்டிக்கு பொருள் மாறிடுமே. அதான் அதெல்லாம் அப்படியே பிள்ளையாத்தான் நம்ம செய்திருக்கணும். ஏனண்டா அப்படி ஒரு எழுத்தண்டா நாளண்டா நாள்கள் கல்வரைக்கு நாள்கள், அதே இந்த நாட்கள் இள்ளன் இட்டன் யார் கண்டுபிடிச்சது? அப்ப அது இறந்த கால இடைநிலைன்னு அது வகுத்தது பிள்ளை. என்னடா ஒரு எழுத்தைக்க என்ன திரிகிறது, அப்படியே வந்து அப்படியே போடுறதுதான் திரிகிறது தோன்றது. பொருள் மாறிடும்ன்றதுக்கானதான் அது. இல்ல பொருள் மாறினா கல் வந்தது, கல்லண்டா கல்லானு போயிருக்கும். கல்லான் இப்ப கற்றானுக்கும் கல்லானுக்கும் வேறுபாடு. கல்லானண்டா படிக்க இல்ல, கற்றானண்டா படிச்சவன். படிச்சவன் அது சரி. ஆனால் அப்படி வரக்கூடாது. இப்ப கல்லுக்கு அங்கால இந்த இட்டு வரக்கூடாது. இறந்த கால உடனே மேல கணக்கு அப்படி விஷயங்கள் நான் பார்க்க யோசிக்க சிலதெல்லாம் ஏனென்றால் ஆனா நாங்கள் அதுக்கு
அதுக்கே தண்டு கொண்டு இருக்காமல் இந்த என்னோட கல்லண்டை எப்பயோ சொல்லிட்டாங்க, அதை மண்ணு சொல்லியிருக்கலாம் நான் எப்பயோ. ஆனா கல்லுன்னு சொன்னபடியே நாங்கள் எல்லாம் ஒரு வழக்கில் வந்தபடியே சொல்றோம். என்ன சும்மா தான் அதில் கொண்டுக்கு ஒரு பேர் வச்சது அந்த காலத்துல. அப்ப நாங்கள் இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னம் அவைகள் படிக்கல, பல்கலைக்கழகம் போல MBA செய்யல, PhD செய்யல, ஆராய்ச்சி செய்யல, ஒண்ணும் செய்யல. அதில் ஏதோ அதுக்குத்தானே இப்ப படிச்சு MA PhD எல்லாம் செய்யறோம். இல்ல அதையே தானே செய்யறீங்க, அதே வச்சுதான் செய்யறோம். அது கட்டிக்கே குருடைய ஓட்டுறீங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா அது திருப்பி வந்து ஒரு 2000 ஆண்டு காலம் போகும். மாறட்டும், புதுசு வரைக்கும் மாறணும். மாறுறதுதான் உண்மையான ஒரு மாற்றம். அதை விட்டுட்டு அதையே தான் இருக்கிறதே எங்களால படிக்க முடியல, நீங்க புதுசா வர கண்டுபிடி. எல்லாம் நாங்க மாறுறோம். இப்ப ஒரு நேரம் முட்டையை சாப்பிடும் கொண்டு போய் இன்னொரு காலையில முட்டையை சாப்பிட ஆராய்ச்சி செய்ய கொண்டே நாங்க ஏற்றுக்கொண்டு தரோம். இந்த பரிணாம வளர்ச்சி இந்த உலகம் எல்லாத்தையும் மாத்தி கொண்டுதான் இருக்கு. எல்லாத்தையும் மாறி மாறிதான் படிச்சு கொண்டு இருக்கிறோம். பூமி உருண்டையானது, அட்டையானது, வட்டப்பட்டது, இப்படி சொல்லிக்க நாங்க ஏற்றுக்கொண்டு நாங்களானே. அப்படி சிலதுகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் படிக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் காணாது. இல்ல நேரம் இல்ல. அந்த எல்லாத்தையும் அந்த சரியானதை கற்றுக்கணும். என்னன்னா அந்த பழசுகளே நினைச்சுக்கொண்டு அதுக்குள்ளே இருக்காம. திருவள்ளுவரே பேர் இல்லை, அதுக்கு திருவள்ளுவர் ஆண்டன்று பேரு. அப்ப எல்லாம் கணக்க 30 அறிஞரோடு சும்மா வைக்கலாம் முடியும், அதுவும் ஒரு ஆரம் வைக்கல. சார் அப்ப பிள்ளைகள் இதுகளையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தியுங்க, மாறுறதுக்கு ஏற்ற மாறுவோம் நாங்களும் சொல்லிக்கொண்டு. நீங்க ஒரு நாட்கள் சொன்னீங்களானே டீச்சர், நாட்கள் வந்து இப்ப ஏன் நாள்கள் என்றதுதான் சரியானது, ஏன் நாட்கள் என்றது அது ஏதோ பழக்கத்துல வந்துட்டுது. நாட்கள் என்றா அது ஒரு இப்ப நாள் ஆகின ஒரு இப்ப கல்லாமை என்று திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு. கல்லண்டா அந்த ஊர்ல இங்க சாராயங்கள் அதில் குடிக்கிற மாதிரி கல்ல குடிப்பின. அப்ப அந்த கல் ஒரு காலாவதியான ஒரு கல்லண்ட பொருள்ல வந்துடும். வழங்குதா? அப்ப நாள்கள் அதாவது நாட்பட்ட நாளாகிய அந்த அந்த வசனம் வரைக்கும் இப்ப நாட்கள்ண்டா பிரிச்சு பழுதேக்க அந்த பொருள் பிழைக்கும் என்றதால நாள்கள் என்றதான் சரி என்றதை நான் வாசினேன். சரி, அதுல எனக்கு கேள்விகள் இருக்குது. ஆனா சரி, இன்னும் இருக்கு டீச்சர், கல் விகுதி அகரணைக்கு மட்டும்தான் வரும். அதாவது இப்ப அவர்கள், மாணவர்கள், பெண்கள், ஆண்கள் என்றெல்லாம் வராது. கல் விகுதி வந்து அவர்கள் வருது, பெண்கள் வருதுதான், என்ன வராது வருது அது பிள்ளை. ஏன் பிள்ளை? அந்த கல்விகிதி அகரணைக்கு வருமாண்டேக்க அப்ப என்ன பெண்கள் ஆண்கள் அதான் சொல்றோம், எல்லாம் பிள்ளைதான். கல்விதி பெண்களுக்கு வரக்கூடாதுன்னா தொல்காப்பியமே பொத்துல கூட பெண்டீர் பெண்ண வந்து பெண் பெண்டீர். அதான் கணக்கு பிள்ளைகள் இருக்குது. கணக்கு பிள்ளைகள் நானும் நல்லதை இப்பதான் நிறைய படிக்க பாஸ் பண்ணினது. சும்மா டெஸ்ட்டுக்கு A level பாஸ் பண்ண யூனிவர்சிட்டி போகணும். இப்ப யோசிக்க கணக்க தொல்காப்பியத்தை மாத்தணும். சரி, இலக்கணம். சரி, மாணவர்கள் என்ற அந்த கல்ல நீங்க கல்ல எடுத்துட்டா மாணவன் மாணவி ஆண்பால் பெண்பால் பலர்பாலுக்கு மாணவர், அப்படியே முடிஞ்சது. அதான் கணக்கு எல்லாம் நல்லா யோசிச்ச கணக்கு. இப்ப ஒரு ஒரு பிள்ளைகள் இதுக்கு சொல்லுங்க, ஒரு ஆண்பால் இருக்க விளக்கப்படும் நித்யா கணவரி. ஆண்பால் நீங்கள் நல்ல தமிழ் கதைக்கிறீங்க. ஆண்பால் என்றா யசோதா, ஆணை குறிப்பது அவன் என்றா அவன் என்றது ஒரு ஆணுக்குரிய ஒரு சொல்ல குறிச்சால் கண்ணன் ஆண்பால், கண்ணகி பெண்பால். இல்ல ஆண்பால்ல ஆண் என்றுதான் முடிக்கணுமா விகுதி? விகுதி அது நிறைய இருக்குது. விகுதியை வச்சு சாப்பிட்டான்டா ஆண் விகுதி வந்தா ஆண்பால், ஆள் விகுதி வந்தா பெண்பால். அதே நேரம் தந்தை தம்பி ஆண்பால், ஒரு விகுதியும் இல்ல தந்தை தம்பி. அப்ப ஏன் ஆண்பால்? ஈ விகுதி ஐ விகுதி அப்படி ஒரு விகுதியும் இல்ல. ஈ வீதி ஐ வீதி என்று இல்ல. அது ஆடண்டபடியால்
அவர் பிந்தணுக்களை ஒரு உற்பத்தி எப்படி இப்படி கணக்குகளில் வரங்கள் பிள்ளைகள். அப்ப நீங்கள் படிச்சுக்கிறீங்க டீச்சர். இல்ல அப்ப நீங்க பிள்ளைகள் சும்மா அங்க சொல்லிட்டோம் அவ சொல்ல இவே சொல்லிட்ட மாட்டேன் இல்லாம கொஞ்சம் சிந்தியுங்கோ, அட்லீஸ்ட் சிந்தியுங்கோ. அப்ப அதுக்குதான் உங்களுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். ஓகே டீச்சர். சிந்திக்க சொல்லாதீங்க. அப்ப இப்படி சிந்திச்சா நல்ல நீங்க படிக்க சும்மா அவன் சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கொஞ்சம் சிந்தியுங்க. நான் அதுல போடேக்க ஓகே நீங்க சிந்திங்கோன்னு நான் வீடியோக்கள்லையும் போடுறேன் நான். அப்ப அது அதுக்காக வேண்டித்தான் உங்களை இப்ப அகரணையில மரமே நகரணே மரம் அகலினே அதாவது அது வந்து மூன்றாம் பால். மூன்றாம் பாலோ படக்கே சரி. மரம் ஏன் யாருக்கு தெரியும்? மரம் மரம் ஏன் ஆகிறனே உயர் அதாவது 5 அறிவுக்கு 6 அறிவு படைத்ததல் எல்லாம் உயர்தினா மரம் வந்து அகரின 5 அறிவுக்கு உட்பட்டதல் எல்லாம் அகரின. இல்ல அதுல இன்னும் ஒரு விதி இருக்குது. இந்த உயிரற்ற பகுத்தறிவற்ற ரெண்டு கிடக்கு. உயிரற்ற இந்த ஜட பொருட்கள் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் வந்து அகரின. அதான் உயிரற்ற கிழங்கு பகுத்தறிவற்ற. அப்ப சரி பகுத்தறிவற்ற சரி அவருக்கு சிந்திக்க இயலாம். ஆனா அவருக்கு உயிர் இல்லையோ இருக்கோ? இருக்கு இருக்கு. அப்ப என்ன உயிரற்றதுண்டு அவரணைக்கு சேர்ப்பீங்க? இல்ல அது வந்து வந்து நான் இதுக்குத்தான் சொல்றேன். மரம் செடி கொடி அதான் சொல்றேன். அதான் அதை சிந்தி நின்று யோசிங்க. அந்த அகரணைக்கு 2 வர விளக்கணும். உயிரற்ற பகுத்தறிவற்ற. நீங்க சொன்னது சரி. உயிரற்றது ஜட பொருட்கள் பகுத்தறிவற்றா இப்ப உயிர் உள்ள மரம் செடி கொடிகளை கொண்டு வரலாம், விலங்குகளையும் கொண்டு வரலாம். இல்ல இப்ப நான் சொல்றதுல இல்ல உயிரற்ற ரெண்டு கிடக்கு மரம் ரெண்டு கிடக்கு. எப்படி எப்படி அது சரி? அது போல அப்ப இலக்கணத்துல கிடக்கு தொல்காப்பியம் சொல்லுது. இப்ப அறியாமையில சில பேர் அத போட்டிருக்கலாம். அதான் சொல்றேன் கணக்கு அறியாமைகள் இருக்கும். ஏன்னா அவைகள் பாவம் பெரிய விஷயங்கள். அப்ப உண்மையாவே தொல்காப்பியம் படிக்க போனா அப்ப நிறைய பிள்ளை எழுத்து பிள்ளை சொல் பிள்ளை அறிஞ்சு ஒழுங்கு பிள்ளைகள்னு சொல்லிக்கொண்டு வணக்கம் என்றோட நல்லா சிந்திக்கணும். சும்மா அவ சொன்னா இவ சொன்னா அதுக்குள்ள ஒரு பட்டிமன்றம் வைக்காம இது அப்படி சிந்தனைக்கு உங்களுக்கு நல்ல மூளைக்கு நல்ல மற்றவர்களுக்கு நல்லா மாத்திக்கொண்டு போவோம். சரி ரெண்டு சொல்லிக்கொண்டு அடுத்தது என்ன செய்வோம்? சரி முடிப்போம். அடுத்தது என்ன முடிப்போம் அல்லது எனக்கு ஒரு கவிதை தான் இருக்கு. கவிதை வாசிங்க முடிப்போம் 8:40 நான் வந்து ஒரு முகநூல்ல ஒரு விடயத்தை வாய்ச்சேன் நான். அதாவது அதுவும் பிரான்ஸ்ல நடந்ததா உண்மை நிகழ்வு. அதை சொல்லிட்டு அது தொடர்பா நான் எழுதின கவிதையை உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னு சொன்னா ஒரு பெண் தன் கணவனால சில கொடுமைகளை சந்திக்கிறா. எப்படின்னு சொன்னா அவக்கு 5 மாத கர்ப்பிணி அம்மாவா 5 மாத கர்ப்பிணியோ என்னோட சொல்லி அது மொழி ஏதோ பிரச்சனை மொழி பிரச்சனையால அது சரியா விளங்க இல்ல. ஆனா அவ 5 மாதம் கூட இல்ல 5 கிழமையா 5 மாதம் மாத்தி சொன்னதோ ஏதோ ஒன்று சொல்லி குடும்பத்துக்கு பிரச்சனை. அந்த கர்ப்பத்தால பிரச்சனை. கர்ப்பம்னா குறுகிய காலம் தான் அவ 2 பேரும் இணைஞ்சு வாழ்ந்திருக்கிறோம். அந்த கர்ப்பம் நீண்ட காலத்துக்குரியதான் பிரச்சனை. எங்கட மக்கள் வந்து தெரியும் தானே இப்படித்தானே பிரச்சனை. வந்தது உண்மை பையங்களுக்கு இல்ல நானும் அதை படிச்சேன். அது சரியா உண்மை போய் நானும் அதை படிச்சேன். நான் என்ன சொல்றேன்டா உண்மையான நான் நிரூபிக்க வரையில அத அந்த செய்தியை 4-5 நேரம் படிச்சபடியா எந்த மேல தோன்றத நான் ஒரு கவிதையா எழுதினேன். சரிதானே? நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இன்று ஒரு பெண் அது இல்ல ஐயோ மாறி ஒரு 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 நிமிஷம். சரி என்னென்றால் இப்ப முகநூல்ல வந்தா இப்ப நான் பிழை செய்தா நான் என்ன காட்டி கொடுக்க மாட்டேன். நான் எந்த சைட் எல்லாம் சரி என்று சொல்லித்தான் நான் முதல்ல கண்ணீர் வடிப்பேன். ஏனென்றா எந்த பிள்ளைய நான் வெளியில காட்ட இது வந்து இல்ல இது வந்து இந்த கோர்ட்ஸுக்கு எல்லாம் போய் அவருக்கு வந்து 6 வருஷமோ 6 மாதமோ சிறை தண்டனை வழங்கப்பட்டு கண்டுபிடிச்சான். அப்ப பிள்ளையண்டா அவருக்கு சிறை தண்டனை ஓகே இப்பவே தெரிவிக்கிட்டு ஓகே அவர் கொடுமைப்படுத்தினபடியா தெரியா இருக்கு 2 இருக்கும். ஓகே சரி என்ன அப்ப அதுல அத நான் வாஜிரு நான் ஒரு விஷயம் அதுல எழுதி விடாருண்டா ஆணும் சரி பெண்ணும் சரி
என்னத்துக்கு திருமணத்துக்கு 10 பொருத்தம் பாக்குறீங்க, ஆனா அவர்கள் திருமணத்துக்கு பொருத்தமானவர்களா பொருத்தம் பாக்குற இல்ல அவர்கள். அவ்வளவுதான். திருமணத்துக்கு பொருத்தமானவர்கள் இப்படியான ஒரு உணர்வு ரீதியான ஒரு புரிந்துணர்வே இல்லாதவர்கள் திருமணம் செய்தா இப்படித்தான் நடக்கும் என்றது. சரிதான். இன்று முகநூலில் ஒரு தகவலை படித்தேன். அதில் ஆணாதிக்கம் இன்றும் நிழலாடியது. அதுவும் பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளில். அதனால் பெண்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் இக்கவிதை பிறந்தது எண்ணில். திருந்த வேண்டியது பெண்தான், உயர்வாலும் உணர்வாலும் செயலாலும். பெண் பிள்ளைகளை தட்டி கேட்க வேண்டும். அநியாயம் கண்டால் அஞ்சாமல் குரல் கொடுக்கும் பெண் வேண்டும். இது தவறு என நேரில் சொல்ல உண்மையை மறைக்காத நெஞ்சம் வேண்டும் பெண்ணுக்கு. பிடிக்காததை பிடித்தவர்கள் கேட்டாலும் செய்ய மறுக்கும் பெண்கள் வேண்டும் இவ்வுலகில். பிடிக்காததை பிடித்தவர்கள் கேட்டாலும் செய்ய மறுக்கும் பெண்கள் வேண்டும் இவ்வுலகில். உறவு என்ற பெயரில் அடிமை அல்ல, உரிமை கொண்ட மனிதம் வேண்டும். உறவு என்ற பெயரில் அடிமை அல்ல, உரிமை கொண்ட மனிதர் வேண்டும். அவள் மௌனம் சம்மதம் அல்ல, அது சக்தியை சேமிக்கும் நேரம். பெண் வீறு கொண்டு எழும் நொடியில் உலகம் நடுங்க வேண்டும். தன் எல்லையை தானே வகுத்து இல்லை என்றும் முடியாதென்றும் சொல்லும் துணிவு வேண்டும் பெண்ணுக்கு. அன்பு மரியாதை சமத்துவம் இல்லாதவர்களின் உறவை களைய பழக வேண்டும் பெண். பெண் ஆண்களுக்கு அடிமை அல்ல. அடிமையோட போயிட்டு சூப்பர், நல்லா இருக்கு. அத போடுது கர்த்தாட காலத்துல அந்த இதுல குரூப்ல போட்டு விட சொல்லுங்க இந்த கவிதை இருக்கு. யசோதா அடிமையோட போயிட்டா எங்கப்பா. உண்மைதான். பெண்கள் வந்து அதை போட்டு விட சொல்லுங்க ஒருக்கா அந்த இதுல. இல்ல போங்க யசோதா அங்கே தெரியல. உண்மைதான். பெண்கள் இன்றைக்கு விழித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு 50 வீதமான பெண்கள் இந்த டிக்டாக்ல நான் போன அப்புறம் தான் பார்த்தேன். அவ்வளவு ஆக்களை எடுக்க விட்டு பார்த்தா செல்விக்கு இந்த நிவாக தெரியும். ஒன்றுமே என்னப்பா நாங்க சும்மா கதைக்கிறவங்களுக்கே வந்து தூசணமா ஆளுது. அந்த மற்றது அங்க பெண்களை போனா ஏதோ அங்க காதலிக்கிற மாதிரி ஆனா நான் இதையும் கேள்விப்பட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஜெர்மனியில ஒரு பாய் வந்து ஊர்ல போய் கல்யாணம் செய்கிறார் விரும்பி. ஒரு பிள்ளைய விரும்பி அவர் நல்லா நேசிச்சுதான் செய்கிறார். 2 பக்கம் சரியானது. அந்த பிள்ளையும் கல்யாணம் செய்து அவைக்குள்ளேயே கல்யாணம் செய்து போட்டு அவைக்குள்ள ஒன்றுமே இல்லையா. நான் இப்பத்தானே உங்களை மாதிரி பண்ணினா கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி அந்த பிள்ளைய சொல்லி போட்டு பின்ன இவர் இங்க ஜெர்மனிக்கு வந்துட்டாராம். ஆனா பிறகு அவர் ஸ்பான்சர் செய்யல, அதுக்கு ஈஸியா ஸ்பான்சர் கிடைச்சிட்டுதான். ஆனா அந்த பிள்ளை சொல்லிச்சான் தனக்கு ஒரு 2 மாதம் பொறுத்து என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்ல சரி என்ன அந்த போய் பிறகு 6 மாசத்தான கூப்பிடுதா. கூப்பிட்டா அவர் 2 பேருக்குள்ள எந்த விதமான ஒரு கல்யாண வாழ்க்கையும் இல்லையா. அவரை தொடரதே அவர் வந்து அவ தொடவே முடியாது, விடவே இல்லையா. ஆனா அந்த பிள்ளை திடீரென்று பிரெக்னெண்டா. இப்ப வந்து அது கோர்ட்ஸுக்கு போய் இப்ப அந்த பிள்ளைய அனுப்ப போறாங்க ஊருக்கு. ஜெர்மனியில அந்த பிள்ளைக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா ஜெர்மனியில. அந்த பிள்ளை ஏமாத்தி இங்க இப்படி வந்திருக்காம அவரை கல்யாணம் செய்து. பாருங்க இந்த எங்கட தமிழ் இனத்தின் இது எங்க போய் கொண்டிருக்கு இந்த உலகத்திலே. எங்கட மக்கள் வந்து ஒரு பணம் பேராசை இதுகளுக்காக புரிதற்ற ஒரு அன்பு பாசத்தை அடிமையாக்கி ஏமாத்தி பெண்ணும் செய்யணும் ஆணும் செய்யணும். 2 பேரும் பிள்ளை மேல பிள்ளை நடந்து கொண்டுதான் இருக்குது. இந்த பிரான்ஸ் இந்த ஸ்டோரியும் நுபா சொன்ன ஸ்டோரியும் நான் கேள்விப்பட்டான். அவர் வந்து அந்த டாக்டர் சொன்னாராம் 5 வீக்குக்குள்ள இது இருக்கும் என்று சொல்லி அவரோட ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இது சொல்லி இருக்கிறார் இந்த பிரெக்னெண்டா இருக்கிறத. அவர் அதை தவறா 5 மாதம் என்று கணக்கு பண்ணி அப்ப தாங்க மரி பண்ணி 5 மாதம் ஆகையில எப்படிவா கற்பமானவான்னு அவர் ஊரை விட்டு பிரான்ஸை விட்டு போக சொன்னவராம் அந்த பிள்ளைய. ஆனா அந்த பிள்ளை செய்ய ஆனாடி அந்த பிள்ளை இருந்திருக்கு. அவர் என்ன செய்திருக்கிறார், பிரெக்னெண்டா வச்சு அந்த பிள்ளைய கட்டி போட்டு சித்திரவதை செய்து டோர்ச்சர் பண்ணினதுல அந்த நெய்பர்ஸ் வந்து போலீஸுக்கு அடிச்சு சொல்லித்தான் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரணையில கொண்ட வச்சு விசாரிச்ச போது இவருக்கு 6 வருஷம் தண்டனை கொடுத்திருக்கு. அந்த பிள்ளைய இப்ப அவங்க கவர்மெண்ட் அதாவது பிரான்ஸ் கவர்மெண்ட் பொறுப்பேற்று இருக்கு.
அந்த பிள்ளையே அந்த பிள்ளைக்கு பிறந்த பிள்ளையும் அவைதான் பாதுகாத்து வருகினோம் ஒரு கோமில வச்சு. இப்ப பிள்ளை பிறந்துட்டு பிள்ளையும் பிறந்துட்டுதாக்குமோ தெரியல. அதுக்கு பிள்ளை அவங்களாம் வச்சு பராமரிக்கிறாங்க. அதான் உண்மைதான். உண்மையில இப்படி பெண்களை உண்மையில அவ்வளவு கோமலமா இருக்கு. அந்த ஏதோ காணாத கண்ட மாதிரி இல்ல பெண்கள் அந்த காணாத கண்ட மாதிரி ஏதோ டிக்டாக்ல கண்ட உடனே அந்த உண்மையா அதுகளுக்கு பார்க்கல, அதாவது காதால கேட்கல, அதுல அவராக எடுத்து நீங்களே அவராக நானும் நித்திரவில்லை எப்படி அதுலயே கதைக்கணும் என்ன தெரியும் தமிழ்நாட்டு பெண்களோ இல்ல இலங்கை பெண்களோ கூட அது ரொம்ப அநாகரிகமா போய்கொண்டிருக்குத்தான். அது நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் ஒரு மோசமான நிலைக்கு எங்கட சமூகம் தள்ளப்பட சமூகம் இல்ல அது அந்த பெண்களுக்கு தான் அது பாதிப்பு. அந்த பெண்களுக்கு கூட பாதிப்பு. ஆண்கள் இயல்பிலேயே பாருங்க 6 மாசம் ஒரு பஞ்சாயத்து சேர்த்தா 6 மாதத்துல இன்னொரு பெண்ணை கண்டுட்டு அவைகளுக்கு அந்த மறக்க சக்தியோ அது ஓகே பெண்கள் கூட பாதிக்கு அடைகிறது பெண்கள் உடலியல் ரீதியால கூட பாதிக்கப்படுறது பெண்கள்லாம். அப்ப பெண்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். சரி ஒரு உண்மையான கூடாதவன் உண்மையான ஆட்டி கூட்டி வர்றி என்றால் நீங்க விட்டுடா பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் இல்ல பொம்பளை பிள்ளைகள் இல்லைன்னா நீங்க ஒரு திருமணத்தை முடிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா அனியா வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு புருஷனுக்கு துரோகம் செய்து பஞ்சாதிக்கு துரோகம் செய்து இப்படி கணக்கு நடக்குது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா இந்த சோசியல் மீடியா மோகம் அவையில ஆட்கொண்டு இருக்குது. அவ சோசியல் மீடியாவில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் மோசமா போடினம் தங்கட 4 ரூமுக்குள்ள நடக்கிறத கூட வச்சு பப்ளிக்கா போடினம் அதெல்லாம் போடினம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஒரு இப்ப பணம் தான் அது முக்கிய பிரச்சனை. பணமும் அந்த ஒரு வயசு கோளாறும் வேற என்ன சொல்ற ஒரு வயசு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபே தங்கட 4 ரூமுக்குள்ள நடக்கிறத அதுல சோசியல் மீடியாவில போடினம் என்று சொல்லும் போது அது 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 அதை பற்றி என்ன சொல்றீங்க? என்னது சொல்ற இதுக்கு என்னத சொல்றது? இதுக்கு என்ன பாவங்கள் பிள்ளைகள் உண்டு. நான் சொல்லுவேன்டா உங்களோட பிள்ளைகள் நீங்களும் ஒரு பிள்ளைகளா இருந்தா என் அம்மா இப்படி ஒரு கேவலமானவள் அல்ல ஒரு அப்பா ஒரு கேவலமானவள் நீங்க ஒரு பிள்ளையா இருந்து யோசிங்க. கேட்கிற நீங்கள் கட்டாயம் யோசிங்க. எனக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கும் என் அப்பா இப்படி இல்ல இந்த அம்மா இப்படி நான் இருக்கத்தக்கதா இந்த அம்மா இன்னொருத்தனை போயிட்டானே எனக்கு நல்ல அப்பா இருக்கேக்க இல்ல நல்ல அம்மா இருக்கேக்க இது நீங்க பாவத்தை தான் சேர்க்கிறீங்க. ஏன்னா அந்தரங்கமான உறுப்புகள் எல்லாம் அந்தரங்கமானது. அன்றைக்கு ஒரு சோசியல் மீடியாவில் கொண்டுதான் அவன் மார்பகத்தை காட்டுறவன் கடிச்சு போட்டான். என்ன இதுக்கு எத்தனை ஆம்பளை தூங்கி கொண்டிருக்கிறீங்க? ஏன் இதெல்லாம் தெரியல. என்னென்றாலும் செய்யுங்க. நாங்கள் தமிழச்சியே சேலை உடுத்த தயங்கிறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலையறியே கணவன் மட்டும் காணும் அழகை கடையில் போட்டு காட்டெறியே செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேல உடுத்த தயங்கிறியே நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அலந்திறியே என்று சொல்லிக் கொண்டு உண்மைதான். ஒழுக்கமா இருப்போம். உங்களுக்கு ஒரு சரி கணவன் சேர்த்தல கூடாதுந்தா பிள்ளைகள் வளர்ந்து குடும்ப சூழ்நிலையை பார்த்து நீங்க திருமணத்தை முடியுங்க. ஆனா இப்படி எல்லாம் செய்யறது உங்களுக்கு தான் ஆபத்து. உங்களோட பிள்ளைகள் பாவம். இப்ப எல்லாம் பாருங்க எத்தனை பெரிய தலைவர்களே அறைக்கு பூட்டு போட்டு இருக்கணும். என்ன இதெல்லாம் பாவங்களை தான் நாங்கள் சேகரிக்க கூடாது. பாவ பிள்ளைகளை யோசியுங்கோ. அந்த பெண்கள் இப்படி செய்யாதேங்கோ. ஆண்களும் பாவங்கள் சில ஆண்கள் நல்ல ஆண்களை இருக்க நீங்கள் இப்படி கேவலம் செய்கிறீங்களே பெண்களும் இது செய்யறீங்க இப்படி செய்யாதேங்கோ என்று சொல்லிக்கொண்டும் சோசியல் மீடியா என்ன தெரியல உண்மையில நானே பாகல் எடுத்து கரைக்கிறேன் அந்த அளவுக்கு கேவலம் என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். ஓரளவுக்கு நாங்கள் உண்மையில இன்றைக்கு வேற இல்ல வந்த யோசவும் படக்கண்டு போயிட்டு பாவம் சாப்பிடவும் இல்லை போல உடனே வேலையால வந்து அப்படியே வந்தவா உண்மைதான் சொல்றேன். நான் அது ஓசோ ஒரு சிறு குறிப்பு சொல்றேன். நான் சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. எனக்கு ஓசோ ஒன்று சின்ன குத்திதான் படிச்சது பிடிச்சது. கொஞ்சம் பொறுங்கவான் அங்க போயிட்டுதான் பொறுங்கவான் இல்லுங்கவான். மகிழ்ச்சியாக இருங்கள் சோகமாக இருக்காதீர்கள். பொறுங்கவான் இங்க நின்றுடுது. மகிழ்ச்சியாக இருங்கள் சோகமாக இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஆக பெரிய குற்றம் சோகமாக இருப்பதுதான். இது ஓசோ சொன்னது. உண்மைதான் உண்மைதான். ஏன்னா உங்களை லவ் பண்ணுங்க உங்களை நேசியுங்க
இதை எல்லாரும் பிஸி என்றால் எப்ப செய்கிற யார் செய்கிறா? அப்ப எல்லாரும் பொறுப்போட இருந்து நீங்க செய்யணும்ன்றா தான் நானும் செய்யலாம். எல்லாரும் ஒரு ஆள் வந்து 2 நாளும் நாங்க ஓரளவுக்கு ஏழுமானதை நாங்க என்ன செய்கிறோம்? எங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் நாங்க சந்தோஷப்படுத்தி பின்னால இருக்கிறோம். நல்லா இருக்கு. மல்லிகைப்பூ கொண்ட வச்சுக்கிற மாதிரி இருக்கு பேக்ரவுண்டு. நல்லா இருக்கு. நல்ல வடிவா இருக்கிறீங்க. மல்லிகை என்று சொல்லிக்கொண்டு மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. என்று சொல்லிக்கொண்டு உண்மைதான். எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருங்க. உங்களோட நேசியுங்க. ஒரு வயசுக்கு பிறகு இப்படி இப்படி காதல் கத்திரிக்காய் கல்யாணம் என்று பிள்ளைகள் பாவங்கள் உங்களுக்கு தெரியாதுங்கோ. உங்களோட அமைதியைத்தான் இழப்பீங்கள். கொஞ்சம் நாங்கள் பேச்சுல சொல்லல வாயில எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். யாரையும் நான் உங்களை யாருக்காக நோவப்படுத்தி தான் மன்னிச்சு கொள்ளுங்க. நான் எந்த சொல் தான் என்னோட பொருள் எடுக்கிறதும் புதிர் எடுக்கிறதும் நுட்பம் எடுக்கிறதும் உங்களோட சரியா நான் சொல்றதுதான் என் மனசாட்சிக்கு நான் ஓரளவுக்கு அது சமூகத்தை சிந்தனையோட சொல்லியிருக்கிறேன். நீங்கள் புதிர் எடுக்கிறீங்களோ விடை எடுக்கிறீங்களோ கேள்வியாக்குறீங்களோ அது எனக்கே தெரியாது என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு கருத்தாடு களத்துல உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை அம்மாவும் தம்பியும் வீடியோல வந்து என்ன பார்த்துட்டு இன்னும் இவ்வளவு அழகா இருக்கிறேன். இங்க ஒரு ஆள் இருக்கிறா எனக்கு அவள சந்தோஷமா இருக்கிறேன். உண்மைதான் சந்தோஷமா இருங்க. நாங்க வயது போக நிறைய தோட்டங்கள் இது தொடங்குங்க. இனி தோட்டங்கள் எல்லாம் தொடங்கலாம். சீட்ஸ்களை போடுங்க, போடுங்க, முளைக்க பாருங்க, வேலையால குறையுங்க, காசை கொண்டு போற இல்ல. நாங்க ஒரு வயசுக்கு பிறகுண்டா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. 60% டிக்கெட் எடுங்க, பஸ்ல போங்க, இப்போ கார்ல டென்ஷன் அடிக்காம எல்லாத்தையும் வயது போக அப்ப பஸ்ல போங்க. வேணா வேலை செய்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்களா காசு திரட்டுங்க என்று சொல்லிக்கொண்டு வேலையை குறையுங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. பிரச்சனைகள் யாருக்கும் பெறும். ஆனா ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கா நோய் மட்டும் இருக்காம இருக்கணும். அதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நோய் இல்லையண்டா வி ஹவ் பிளஸ்ட். மற்றதெல்லாம் மாத்தலாம் இல்ல ஏற்றுக்கொள்ளலாம். என்ன சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி. சந்தோஷம். Thank you. நீங்க நல்லா சிரிங்க. நித்யாக்கும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். ஜசுவா தர்மலிங்கத்துக்கு விட பாட்டி பாய் பாய். எல்லாரும் நல்ல சுகமா இருங்க. மீண்டும் அடுத்த 2 வாரங்களுக்கு பின்னும் கருத்தாடுகளத்தோட உங்களுடைய சந்திக்க வருகிறார்கள் உதிப்புக்கள் பேச்சாளர்கள். Until then, bye bye. Take care. Bye bye. Bye bye. Take care.